கால் வைக்கிறாடலாம் கண்ணி வெடி. அது ஒரு பாயிண்ட்ல அப்படியே மாறிடுச்சு. எக்ஸாக்ட்லி. எந்த போஸ்ட் போட்டாலும் ஷிப்புடன் எப்போ வரும், ஷிப்புடன் எப்போ வரும். அஃபிஷியலோடைய டிஆர்பியும் வியூவர்ஷிப்பும் அஃபிஷியலாக ஒரு சேனல்லையோ ஒரு ஆப்லேயோ இல்லை அப்படின்னா அவங்க ஏன் திரும்ப அதே கண்டென்ட் எடுக்க போகிறாங்க? ஸோ இந்த ஒரு விஷயத்தினால தான் ஷிப்புடன் இப்போ ஸ்டாப் ஆகி நிற்கிது. டெலிகிராம்ல பார்த்துட்டு வந்து என்கிட்ட கேள்வி கேட்காதீங்கன்ற நான் அவ்வளோதான். ரீஜனல் லாங்குவேஜ்ல ஆனிமே பூமுக்கு விதை போட்டதுன்னா எனக்கு தெரிஞ்சு நருட்டோ தான். அந்த டைம் பீரியட்ல தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். காரால வந்து நீங்க ஒரு இன்டர்வியூல ப்ரோபோஸ் பண்ணிருந்தீங்க, என்ன டாக் அத பார்த்து என்னது நருட்டோ எங்க எனக்கே மனசு வலிச்சிருச்சு. காராவை போயிட்டு அந்த வயசுல ப்ரோபோஸ் நருட்டோ அவன் பண்றதா இருந்தது. வாவ், நான் பண்றதா இருந்தது. இல்ல நான் ஸ்கிரிப்டிங் பாத்துக்கிறேன். என் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வந்ததே நருட்டோ தான். அவன மாதிரியே என்னையும் ரோச்சிமாரு பேசணும் நான் சண்டை போட்டேன். நைஸ். நருட்டோ ஒரு சிஷ்ய புள்ளியா ஒருதானே? அடா பாவி, போடா மாரு திட்டாதீங்க. காக்குங்க. அனிமே பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கேரக்டர் ஒன்று பில்ட் பண்ணி அவனுக்கு இது இருக்கு, இந்த சோகம் இருக்கு, அதனால அவனுக்கு இருக்காது. பாவம் தானே பரிதாபம் தானே, கண்ணாடிக்குள்ளே பாவம் மாட்டிக்கிட்டானே. அதுக்கான ரெஸ்பெக்ட் என்னைக்குமே நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதை வந்து இவங்க வெளியில இருந்து பார்க்குறவங்க என்னன்னா நருட்டோவை நீங்க மதிக்க மாட்டேங்கிறீங்க, நீங்க அதை டப் பண்றதே இல்லை, அதை பண்ணுங்க. நருட்டோன்னு சொல்றீங்க, நருட்டோ பின்னாடி இருக்கிற சாய்ஸ் பேசினா கூலு, நாமன்னா கூலா. டெட் கூலான்னு கேட்க வந்தவங்க. ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் டேப்ஸ் யூடியூப் சேனலுக்கு என்னமாங்க சத்தம் எபிசோட் 4க்கு ஸ்பெஷலாக 2 பேர் வந்திருக்காங்க. இவங்களோட குரலில் நிறைய பேருக்கு தெரியும். ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் தெம். தட் இஸ் சாய் சுஜித் அண்ட் சாய் அபிஜித். கரெக்டா தப்பா பாத்துட்டீங்க. தப்பா பாத்துட்டேனா? இல்ல ஐ அம் ஃபேசிங் யுவர் இல்ல இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கட்டும். இதெல்லாம் கட் ஆகாம வரணும். ட்வின்ஸ் பாருங்க. ஆமா, 3 வயசு டிஃபரன்ஸ்ல பிறந்த ட்வின்ஸ் நாங்க. ஓகே, 3 இயர்ஸ் டிஃபரன்ஸ் 2 பேரும். ஆமா, தட்ஸ் கூல். சோ இப்போ எனக்கு ஒரு திங் இருக்கு உங்ககிட்ட கேட்கணும்னு. ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா பிரதர்ஸ், இதே வந்து டப்பிங்னு போது எப்படி 2 பேரும் ஒண்ணா டப்பிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து எப்படி இது மூவ் ஆச்சு கரியர்? ஓகே, இது ஆஸ் இட் இஸ் என்னன்னா ஒண்ணு வந்து அப்பா அம்மாவுடைய புஷ் தான். அவங்க வந்து என்னைக்குமே உங்களுக்கு பிடிச்சதை நீங்க பண்ணுங்க அப்படின்ற டைப் தான். ஓகே, நீ வந்து இது பண்ணு அது பண்ணு படி இத்தனை மார்க் எடு, எந்த டார்ச்சரும் எங்களுக்கு இருந்ததே கிடையாது. ப்ரோ உங்க அப்பா பேரு? சுரேஷ். தட்ஸ் நைஸ். அம்மா லக்ஷ்மி. அம்மா இஸ் a teacher as well. ஸோ அவங்க டீச்சர் புள்ள வந்து மக்கா இருக்கிறத பத்தி அவங்க கவலைப்பட்டதே இல்லை. டீச்சர் ஃபார்ச்சுனேட்லி மக்கா நாங்க மக்கள் இல்லப்பா. இல்ல நான் கொஞ்சம் ஆவரேஜ் தான்ப்பா, ஜஸ்ட் பாஸ் கேட்டகிரி. அம்மா அப்பா 2 பேருமே அந்த இது கிடையாது. இது எல்லாமே ஆக்சிடென்டலா நடந்தது தான். சின்ன வயசுல பாட்டு பாடி ஆரம்பிச்சது. இந்த ஸ்டேஜ் ஷோஸ்லாம் ஆர்கெஸ்ட்ரால சாங்ஸ் பாட கத்துட்டு இருந்தோம் 2 பேருமே, கர்நாடிக் மியூசிக். அப்படியே பாட்டு பாடிட்டு இருப்போம். அதுல வந்து ஹரி சார்னு ஒரு அசோசியேட் டைரக்டர். அவரு ஓகே, இப்போதான் ரீசெண்டாக தவறுனார். அவர் இஸ் லெஜெண்டு. இண்டஸ்ட்ரியில் ட்ராமாலாம் நிறையா பண்ணியிருக்காரு. அவர் தான் வந்து ஒரு ஸ்டேஜ் ஷோவில் வந்து அம்மா அப்பாட்ட வந்து நான் பாடினதுக்கப்புறம் கேட்டிருக்காரு, இவனை ஒரு இதுக்கு நடிக்க கூப்பிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. டிடி பொதிகையில் வந்து தெய்வ குழந்தைகள் அப்படின்னு ஒரு சீரியல் ஆக்டிங்னா, அதாவது இந்த ஃபீல்டே என்னன்னே தெரியாத ஒரு பீரியடு. ஓகே, அவங்க சொன்னதை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தே லைக்ட் இட். அது ஒரு ஷார்ட் சீரீஸ் தான், 7 எபிசோட் நினைக்கிறேன். அது ஓகே, டிடி பொதிகையில் அப்போ வந்தது. 2 பேருமேவா? இல்ல நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா மைடியர் பூதம்ல நடிச்சிருக்கேன் நான். ஒரு பாலு கேரக்டர் நான் கொஞ்சம் நடுவில் கொஞ்ச நாள் நான் ப்ளே பண்ணேன் அந்த கேரக்டர். ஒரிஜினலா பண்ணவர் அவைலபிள் இல்லை அப்படிங்கிறதால. அது இல்லாமல் தெலுங்கு தமிழ்ல நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருந்தேன் அப்போ. ஸோ என்னுடைய கேரக்டருக்கு நான் டப் பண்ண போகும்போது அங்கே இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி மற்ற டப்பிங்க்கும் வரீங்களா
அப்படின்னு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும்போது தான் ஃபர்ஸ்ட் ஷுரிகேன் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஷுரிகன் ஸ்கூல் யா 3 பேர் இருப்பாங்க. ஜெட்டிக்ஸ் அதுல அந்த குடுமி வெஸ்ட் வருமே ஒரு கேரக்டர், யா குடுமி வெஸ்ட் வர கேரக்டருக்கு நான் பேசினது ஃபர்ஸ்ட் தமிழ் தெலுங்கு. எங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ், நாங்க தெலுங்குவும் பேசுவோம், மதர் டங் தெலுங்கு. ஓகே. ஸோ தமிழ் அண்ட் தெலுங்கு அப்படிங்கிறதால 2 லாங்குவேஜுமே நாங்களே பண்ணிடுவோம் அந்த கேரக்டருங்கிறதால அப்படி ஸ்டார்ட் பண்ணது. இது என்னுடைய ஹிஸ்ட்ரி. அவன் வந்து ஆஸ் இட் இஸ் அவர் கூட போனேன். நான் சும்மா இருந்த போனப்பா அவர் கூட. அவங்க வந்து இவனும் நல்லா இருக்கானே, இவனும் இழுத்து போட்டுருவோன்னு கூப்பிட்டாங்க. போய் நடித்தேன். ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் சரி இவர் பண்ண மாதிரி தான் எனக்கு நான் டப் பண்ணும்போது பார்த்து, அப்போது இன்னும் சொல்லப்போனால் 2003 2004 தான் டிஸ்னியும் ஜெட்டிக்ஸ் எல்லாம் பயங்கரமாக பூம் ஆகிட்டு இருந்ததுங்க. கண்டிப்பாக. அப்போ அங்கே டப்பிங் தேவைப்பட்டது. பசங்க யாருமே இல்லை பேசுறதுக்கு. அங்கே அவங்க வந்த கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க பேஸ் பண்ண ஸ்டோரிஸ் எல்லாம். ஸோ அங்கே ஹாலிவுட்டில் இருக்கிற அளவுக்கு பசங்க இதில் அனிமேலையோ டப்பிங் பண்ணுற அளவுக்கு வந்து இங்கே நமக்கு கம்மியாக இருந்தாங்க. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தது. பாம்பேயில் இருந்தது ஃபஸ்ட்டு. ஸோ சென்னையில் அப்போ தான் வந்துட்டு இருந்த டைமு. சரி ஓகே தேவைப்படுதுன்னு இப்போ நாங்கள் சும்மா போனோம். எங்களுக்கு என்னென்னா வந்து சரி ஓகே போகிறோம், அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே ஃபைன் பேசுகிறோம், இல்லையா நான் பாட்டுக்கு நான் ஸ்கூலுக்கு போகிறேன், அவன் பாட்டுக்கு அவன் ஸ்கூலுக்கு போவான், அவ்வளோதான். எனக்கு 8 அவனுக்கு 9 ஆமா. 2003 இந்த டைம் நீங்க சொல்றது வந்து விக்யா வேதால் அண்ட் ஸ்வீட் லைஃப் ஆஃப் கர்ணன் கபீர் இந்த டைம்ல வந்து தானே? யா எல்லாமே அந்த டைம் அப்பதான். ஸோ அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஆஸ் இட் இஸ் அந்த வயசில் அது என்னன்னே தெரியாத அந்த ஃபீல்டு எங்களை ஒர்க்கு கூப்பிட்டு எல்லாரையும் படுத்தி எடுத்துருக்கேன். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஏதாவது கூத்து நடந்து அந்த இடத்துல ஆஸ் இட் இஸ் ரொம்ப டீப்பாக ஞாபகம் இல்லை. பட் ஆனால் ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு போவோம் இல்லையா அந்த டைமுக்கு. ஸோ டயர்டாக இருப்போம், இன்னைக்கு கொஞ்ச நேரம் பேசிட்டு போதும் பார்த்துடலான் இருக்க மாதிரி இருக்க டைம்ல வேலைக்கு வாடா, வேலைன்னு கிடையாது, நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு. இதுலலாம் கண்டிப்பா சில பேரை மென்ஷன் பண்ணி ஆகணும். குமார் சார்னு சொல்லுவாங்க, பேங்க் குமார் சார்னு செல்லமா கூப்பிடுவோம் ஃபீல்ட்ல. அவர் தான் வந்து எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணதே. அவரு துர்கா பிரசாத் சார் அப்படிங்கிறவங்க, இவங்க 2 பேர் தான் எங்களை ஃபர்ஸ்ட் டப்பிங் இது பண்ணதே. ஸோ அவங்க 2 பேர் எப்படின்னா அவ்வளோ பொறுமையா எங்களை உட்கார வச்சு வேலை வாங்கின, அவங்களுக்கு அவ்வளோ பொறுமை. அப்பவே வாங்கி தரேன் பேசி இன்னை தேதி வரைக்கும் குமார் சார்லாம் வந்து நாங்க ஸ்டுடியோ போட்டு வளர்ற வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அவங்கெல்லாம். ஸோ இண்டஸ்ட்ரியில வந்து ப்ராப்பரா ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் எல்லார் கூடயும் மெயின்டைன் பண்ணா என்ன அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி மக்கள் வந்து எக்ஸாம்பிள்ஸா இருக்காங்க. இன்னும் எல்லாருமே குழி தோன்றவங்க கிடையாதுப்பா. இந்த மேட்ரு சொல்லும்போது ஒரு கொஸ்டின் வந்தது. ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில 2 பேர் ஒன்னா இருக்கும் போது எப்படி பார்த்தாலுமே ஒரு திங் இருக்கும், ஒரு கிளாஷ் சம்திங். நீங்க இப்போ ஒரே இண்டஸ்ட்ரி 2 பேர் இருக்கும்போது how it is இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் எங்களுக்கு அது அட்வான்டேஜா போயிடுச்சு. எப்படின்னா இப்போ நான் அவைலபிள் இல்லைன்னா அவன் பண்ணிடுவான், அவன் அவைலபிள் இல்லைன்னா நான் பேசிடுவேன். எங்களுக்கு டப்பிங்ல அப்படின்றது எங்களுக்கு போட்டியா நிறைய பேர் இருந்தாங்க, நாங்களும் அவங்களுக்கு போட்டியா இருந்தோம், அவ்வளவுதான். அது எப்படின்னா ரொம்ப ஹெல்தியான காம்படிஷனா தான் இருந்தது. அப்போ அவ்வளோ டப்பிங்ல அவ்வளோ பெரிய இது இல்லை, எக்ஸ்போஷர் இல்லாத ஒரு ஃபீல்டு அப்போ இது டப்பிங் அப்படின்னா. எனக்கு தெரிஞ்சு 2015-16க்கு அப்புறம் தானே எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது இந்த லெவலுக்கு பூம் ஆனது. 15 மேபி இன்னும் கொஞ்சம் முன்னாடி. இந்த சோஷியல் மீடியா ட்ரெண்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க இதுவே வெளியே வர ஆரம்பிச்சது. கண்டிப்பா. ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாவது புக்கு மேகசைன்ல ஏதாவது இன்டர்வியூ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் யாராவது வந்தா மட்டும்தான் உண்டு இதுக்கு இவங்க பேசியிருக்காங்க. எக்ஸாக்ட்டா. நான் சின்ன வயசுல இருக்கும்போது we will be searching இதுக்கு யார் வாய்ஸ் கொடுத்தா, இதுக்கு யார் வாய்ஸ் கொடுத்தா, எனக்கு தெரியவே தெரியாது. கடைசி வரை நாங்களாம் வந்து இதெல்லாம் வந்து யாரும் பேசியிருப்பாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டைம்ல எக்ஸ்போஸ் ஆகி இவங்க தான் அந்த வாய்ஸ் அப்படின்னும் போது இட் ஃபீல் லைக் ஓகே தட்ஸ் நைஸ். இல்லை இப்போ அதான் சொல்கிறேன், இந்த ஷக்கலக்கா பூம் விக்கி ஒரு வேத்தாலாம் ஒரு பாயிண்ட்ல நானே மறந்து போயிட்டேன் அது நான் தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. இவங்க வந்து ஞாபகப்படுத்தும் போது அடடா இதெல்லாம் நம்ம இந்த காவியங்களுக்குலாம் நம்ம தான் இந்த வாய்ஸ் எந்தா அவன் தானே எங்களுக்கே கன்ஃபியூஷன் வரும், யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். ஏன்னா மைக்ல 2 பேருடைய வாய்ஸும் சிமிலரா இருக்கும். இன்னை தேதி வரைக்கும் அந்த இது இருக்கும் எங்களுக்கு. இப்போ நான் கேட்டது ரீசனே அதுதான். ஃபர்ஸ்ட் ஒரு கேட்டேன் நம்ம பேசிட்டு இருக்கும்போது 2 பேர் வாய்ஸும் கேட்டிருக்கேன். ஆனா சொன்னாரு அவர் வாய்ஸ் கேட்டிருப்பீங்க, நான் தெலுங்கு தான் மோஸ்டா பண்ணிருக்கேன். 2 பேரும் சிமிலரா இருக்கு ஒரே டோன்ல. ஐ திங்க் இப்போதான் வந்து இப்போ அந்த வாய்ஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் யூ கைஸ் ஆர் ரெகக்னைஸ்ட் இல்ல. ஆமா டெஃபினட்டா. அப்போலாம் when you did for விக்கின் வேதால் ஷக்கலக்க பூம் தெரிஞ்சிருக்காது. நான் உண்மையை சொல்லணும்னா சின்ன வயசுலயும் சரி இப்பவும் சரி நான் டப் பண்றத நான் டெலிகாஸ்ட் பார்த்ததே கிடையாது.
ஏன் bro? டைம் இருக்காது. ஏன்னா பார்க்க டைம் அடுத்தடுத்து வேலை இருக்காது. செஞ்சுட்டு ஏன்னா டிவில சொல்றேன், டிவி காலம் இருந்த வரைக்கும் சொல்றேன். ஓடிடி இஸ் டிஃபரெண்ட். இப்போ ஓடிடி ஆப்ஸ் வந்ததுக்கு அப்புறமா we have time to எப்போ உட்கார்ந்து பார்க்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்கு. பட் டிவி டெலிகாஸ்ட்னு வரும்போது அந்த டைம்ல இப்போ சாயந்தரம் 6 மணிக்கு என்னமோ ஷகலக்க மூம் வந்துட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்ப நான் டப் பண்ணிட்டு இருப்பேன். நான் அதை எங்க இருந்து இருந்தேன்டா. ஸோ தட்ஸ் திங். உங்களுக்கு டைம் இருந்திருக்காது, சின்ன வயசுல அவ்வளோ பிஸியா இருந்திருக்கீங்க. என்ன மேட்டர்னா இப்போ உங்க அந்த குழந்தை பருவம்ன்ற ஒரு விஷயம் எலிமினேட் ஆன இல்ல Okay. எலிமினேட் ஆகாத அளவுக்கு அப்பா அம்மா பார்த்துட்டாங்க. That's nice. ஏன்னா we did not do it for money at any point. காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இந்த ஃபீல்ட்ல நாங்க இல்ல. ஸோ அது அவங்க 2 பேருமே அந்த விஷயத்துல ரொம்ப கிளியரா இருந்தாங்க. உனக்கு இன்னைக்கு வேலைக்கு போகணுமா போ, டப்பிங் வேலைன்னு சொல்லக்கூடாது. உனக்கு இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா போ டப்பிங்க்கு, இல்லன்னா நீ போ விளையாடு. நம்ம வீட்ல ஸ்டுடியோ வரதுக்கு விட மாட்டாங்க. ஸோ அப்பா அம்மா சப்போர்ட் தான் இந்த விஷயத்துல வந்து எப்பவுமே. ஏன்னா தேவர் ஓப்பன் அபவுட் எனிதிங். அப்பா இன்ஃபேக்ட் வாஸ் இன் சினி ஃபீல்ட். பட் எங்க 2 பேருடைய கரியருக்கு அவர் ஒரு நாள் கூட எதுவுமே என் பசங்க இப்படி பண்றாங்கன்னு யார்கிட்டயுமே போய் பேசுனது கிடையாது. அவரு வாஸ் இன் சினி ஃபீல்ட் சொல்லும்போது ஒரு கொஸ்டின், அப்பா என்ன? அப்பா ஆஃபீஸ் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சூர்யா மூவிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏம் ரத்னம்னு ப்ரொடியூசர், கில்லி படம் எடுத்தாங்க. ஆமா, ரன்னு அதுக்கெல்லாம் அப்பா அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அவருக்கு பல வருஷம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணிருக்காரு. அப்பா ஒரு நாளும் போய் யார்கிட்டயும் வந்து அப்பா வந்து என் பசங்க இதுல இருக்காங்கன்னு கூட இன்னும் அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஓ மை காட். இது வந்து புகழ்ச்சி பிடிக்கல இல்ல, புகழ்ச்சி அப்படிங்கறத விட அவங்க 2 பேருமே அப்படிதான். இந்த ரெக்கமெண்டேஷனு, ஒருத்தர்கிட்ட போய் நிக்கணும், ஒர்க்குக்கு கூட என் பசங்களை கூப்பிடுங்க ஒர்க்குக்கு அப்படின்னு யார்கிட்டயும் போய் சொன்னதில்லை. எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்தது மட்டும்தான் எங்களுக்கு. இப்போ வரைக்குமே இப்போ அது ஒரு நெகட்டிவ் ஆயிடுச்சு. என்னன்னா யார்கிட்டயும் போய் ஒர்க்கு கேட்க தோண மாட்டேங்குது. இட்ஸ் டேலண்ட் வந்துட்டு தானே இருக்கு. நம்மளுக்கு வந்து ஒர்க்குன்னு நருட்டோ இல்ல ஒர்க் ஆஸ் இட் இஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா நம்மள தெரிஞ்சவங்க, நம்ம யாருன்னு தெரிஞ்சவங்க, தே ஆர் ஆல்வேஸ் நம்மள கண்டிப்பா என்ன ஒர்க்கா இருந்தாலும் கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் எங்களை கூப்பிட்டா நாங்க வந்து அவங்களுக்காக பண்ணி கொடுப்போம் அப்படிங்கறதும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதை பத்தி எங்களுக்கு கவலை இருந்ததும் இல்லை. எல்லாத்துலயும் பண்ண முடியல அப்படிங்கிற கவலை எங்களுக்கு கிடையாது. பிகாஸ் யோர் ஒர்க்ஸ் ஆர் சோ ஆர்கானிக். நான் சொல்லிட்டு இருந்தேன் அந்த விஷயத்த. இப்போ நான் வந்து இங்கிலீஷ்லயோ தமிழ்லையோ எங்கேயோ இங்கிலீஷ்லயோ ஏதோ லாங்குவேஜ்ல பாக்குறேன்னா அதுல கிடைக்கிற ஒரு ஃபீல், எமோஷன் நீங்க பண்ண டப்பிங்ல இருக்கு. ஸோ கெட்டிங் திஸ் எமோஷன்ஸ் இன் டு த திங் போது ஆட்டோமேட்டிக்கா அது யாராவது சில பேராக பண்ண முடியும். அதான் ப்ரோ, அகைன் சி எனி கிராஃப்ட், எனி ஆர்ட், when we have the heart in it, நம்ம வந்து அதை வந்து கண்டிப்பா எக்ஸல் பண்ண முடியும். கண்டிப்பா. அகைன் நாங்க இதெல்லாம் ட்ரெயின் பண்ணி இவ்வளவு தூரம் வந்ததால தான் எங்களால இதை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வர முடிஞ்சிருக்கு. ஆப்வியஸ்லி இன்னும் லேர்னிங் கர்வ் அப்படிங்கிறது இருந்துட்டே தான் இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா நான் இப்போ வந்து கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும், ஆனிமேனா அந்த கேரக்டர் என்னால ஜஸ்டிஃபை பண்ண முடியுங்கிறத என்னால கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும். கண்டிப்பா. ஸோ அந்த ஸ்டேஜ் ரீச் ஆகணும் அப்படின்றதுக்கு அந்த லேர்னிங் கர்வ் தான் ரீசன். So speaking of anime, we're coming back to the anime thing, guys. For expect பண்ணி இந்த விஷயம் Naruto. Yes, yeah. So Narutoட ஆர்டிஸ்ட் அவரு and Gaara. Gaara and Naruto நம்ம கூட இருக்காங்க. ஒரு क्वेश्चन இருக்கு. ரொம்ப பயப்படாதீங்கப்பா. இவ்வளவு ஷாக். நம்ம கேட்க மாட்டேன். இவ்வளவு ஷாக். கேளுங்க. அவங்க தான் பயப்படுறாங்க. அண்ணனே சொல்லிட்டு இருக்காரு. நம்ம அண்ணன் கிட்ட கேட்கணும். அவங்க யோசிச்சு வச்சிருந்தேன். அப்புறமா சரி ப்ரோ, நீங்க வந்து காரா, கோனாஹமுரு இந்த மாதிரி ஒரே வாய்ஸ் ஆக்டர் 2 கேரக்டர் இது பண்றீங்க. அது எப்படி நீங்க கரெக்டா ட்ரை பண்றீங்க? நைஸ். அதுதான் ஒன்று எக்ஸ்பீரியன்ஸு, இன்னொன்று அந்தந்த கேரக்டருக்கு என்ன தேவைப்படுங்கிறது நமக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியும்ல. ஓகே, இவனுக்கு இந்த மாதிரி பேசினா நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் மேட்ச் பண்ணணும்னால எனக்கு என்ன பண்ணணுன்றது ஒரு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். அந்த மாதிரி பேசினா ஓகே அப்படி சொல்லிட முடியாது. ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும், இவருக்கு இந்த மாதிரி பேசினா நல்லா இருக்கும், இவருக்கு இந்த மாதிரி பேசினா நல்லா இருக்கும்ட்டு. நம்ம ஜட்மெண்ட்ல நம்ம பழக்கத்தில் வர்ற விஷயங்கள் தான் அது. அண்ட் ஒரு நமக்கு ரெஃபரன்ஸ்க்கு இங்கிலீஷ் இருக்கும், இங்கிலீஷோ ஜாப்பனீஸோ இருக்கும் நமக்கு. ஸோ அதை நம்ம அப்படியே அதை தப்பா பண்ணாம இருக்கிற வரைக்கும் போதும், திட்டு விழாது. இருக்கிறத கரெக்டா கொடுத்துட்டோம்னா போதும். ஓகே. ஏன்னா காரால வந்து நீங்க ஒரு இன்டர்வியூல ப்ரோபோஸ் பண்ணியிருந்தீங்க என்னட்டாக்கு.
அத பார்த்து நான் என்ன இது நருட்டோ எங்க எனக்கே மனசு வலிச்சிருச்சு. காராவை போயிட்டு அந்த வயசுல ப்ரப்போஸ் பண்ண சொல்றதுலாம் எப்பா. இதுல ட்விஸ்ட் என்னன்னா நருட்டோ ஃபர்ஸ்ட் கார்ட்டூன் நெட்வொர்க்ல வந்திருக்கு. ஓகே. ஆமா, எப்போ வந்திருக்கு கார்ட்டூன் நெட்வொர்க்ல. அதுல கோனாமோருக்கு நான் பேசியிருந்தேன் சின்ன வயசுல. இது எனக்கு ஞாபகம் வந்ததே இப்பதான். நான் நருட்டோ பண்ண ஆரம்பிச்சப்போ இப்படி ஒண்ணு அப்ப வந்தது இல்ல. இருந்தது. அதாவது நீங்க பண்ற ஒரு அனிமி கேரக்டரோ இந்த மாதிரி பிரதர் பண்ணா அது எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்க எதனா யோசிச்சிருக்கீங்களா? இவர் பண்ணாதான் நான் இன்னும் பண்ணி தான் பெஸ்டா பண்ணி நருட்டோ அவன் பண்றதா இருந்தது. வாவ். ஆமா, நான் பண்றதா இருந்தது. இல்ல நான் ஸ்கிரிப்டிங் பாத்துக்கிறேன், நீ டப்பிங் பாத்துக்கோ அப்படின்னு நாங்க பிரிச்சுக்கிட்டோம். நீங்க ஸ்கிரிப்டிங் நான் பாத்துக்கன்னு சொல்லிட்டீங்க. எல்லாமே சேர்ந்து தான் பண்ணுவோம். எனக்கு இன்னொருத்தரும் இருக்காரு. சோ நாங்க 3 பேர் சேர்ந்து Actually you just gave a whole fan base to him. நருட்டோக்கு ஒரு பெரிய fan base இருக்கு. நீ வெச்சுக்க. இந்த கன் கொடுக்குற மாதிரி தான் கதை. லிட்டரலா சொல்லணும்னா இந்த ரீஜனல் லாங்குவேஜ்ல அனிமே பூம்க்கு விதை போட்டதுன்னா எனக்கு தெரிஞ்சு நருட்டோ தான். நருட்டோ அந்த டைம் எக்ஸாக்ட்லி. பீரியட்ல தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். Correct. விதை நாங்க போட்டதுடா அப்படின்னு நாங்க போட்டது. வார்த்தைக்கு சொல்லிக்கலாம். சீரியஸ்லி நருட்டோ தான் பூம். ஆமா. ஸோ அது வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஒரு அனிமே அப்படிங்கிற கேட்டகரிக்கு இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குன்னு எங்களுக்கே தெரிய வந்தது. ஸ்டில் இட் இஸ் சர்ப்ரைசிங். ஏன்னா இன்னும் கூட புதுசா ஒவ்வொரு நாளைக்கு இத்தனை பேர் ஃபாலோ பண்ணி இத்தனை பேர் மெசேஜ் பண்ணும்போது எங்கடா ஒளிஞ்சிருக்கீங்க நீங்கெல்லாம், சட்டுன்னு திடீர்னு வரீங்க அப்படின்ற மாதிரி கால் விக்கிறாடலாம் கண்ணி வெடி. அது ஒரு பாயிண்ட்ல அப்படியே மாறிடுச்சு. எக்ஸாக்ட்லி. எந்த போஸ்ட் போட்டாலும் ஷிப்புடன் எப்போ வரும், ஷிப்புடன் எப்போ வரும் தெரியலையே. தெரிஞ்சா சொல்ல மாட்டோமா நாங்க. பெரிய கொஸ்டின். அது ஒரு பெரிய கொஸ்டினாவே மாறிடுச்சு. ஷிப்புடன் எப்போ வரும்? அதுக்கு உங்களோட கருத்துக்கள். இல்ல ப்ரோ, அதுதான் அகைன் அவங்கள குறை சொல்றதுக்குன்னு கிடையாது. வெளியில இருக்கிறவங்களுக்கு பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்குதுன்னு தெரிய வாய்ப்பு இல்ல. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இவன் நருட்டோக்கு பேசுறான், நருட்டோக்கு மட்டும்தான் இவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான், வேற எதுவும் இல்ல அப்படின்னு நினைச்சுக்க வாய்ப்பு இருக்கு. பட் அப்படி கிடையாது. எங்களுக்கு அந்த நருட்டோ பண்றதுக்குன்னு ஒருத்தர் எங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாரு. அவங்க எனக்கு திரும்ப அது கொடுத்தாதான் நான் அது பண்ண முடியும். கண்டிப்பா. இவங்கெல்லாம் ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி நீங்க அது கொடுங்க நான் பண்றேன்னு நான் எடுத்து பண்ண முடியாது. என்கிட்ட எந்த டெசிஷனுமே கிடையாது எக்ஸப்ட் ஃபார் ஸ்கிரிப்டிங் டெசிஷன்ஸ், வாய்ஸ் காஸ்டிங்கு, யார் எதுக்கு பேசினா நல்லா இருக்கும், இந்த டெசிஷன்ஸ் தவிர எங்க கிட்ட வேற எதுவுமே எங்க கையில கிடையாது. டெலிகாஸ்ட் டேட் ஆகட்டும், அது வந்து ரீடெலிகாஸ்ட் ஆகட்டும், எப்போ அது லான்ச் பண்ணணும், இது எல்லாமே டிசைட் பண்றதுக்கு அந்த அஃபிஷியல் சோர்சஸ் தான், அவங்க தான் பண்ண முடியும். தே டோன்ட் கன்சல்ட் அஸ், தே டோன்ட் நீட் டு கன்சல்ட் அஸ். எல்லாம் அவங்க டெசிஷன்ஸ், அவங்க மார்க்கெட்டிங் இருக்கு, அவங்க அதுல இருந்து சம்பாதிக்கணும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே எதுக்கு அவங்க இவ்வளவு செலவு பண்றாங்க? ஏன் டப் பண்ணணும்? வியூவர்ஷிப் வரணும், தே நீட் டு ஜெனரேட் ரெவென்யூ, அதுக்கு தானே இவ்வளோ செலவு பண்றாங்க. அகைன் கமிங் டு வியூவர்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது டெலிகிராம். எக்ஸாக்ட்லி அதான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்த பாயிண்ட். அதாவது அவர் சொல்றது இப்படினாரு கை அவர் இப்படினோனே गाइस பெரிய நருட்டோ ஃபேன். we got நருட்டோ ஃபேன் here. சொன்னது தப்பாயிச்சு. புரிஞ்ச நெஞ்சு குறுகுறுக்குது. சி டெலிகிராம் அதாவது ஒரு படம் தியேட்டருக்கு வாக்கின்ஸே இல்லை அப்படின்னா அந்த படம் ஃப்ளாப்னு தானே சொல்றோம். கண்டிப்பா. அந்த ஹீரோவோ அந்த டைரக்டரோ அவங்க அடுத்த படம் வாய்ப்பு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம். கண்டிப்பா அதே தான் இதுக்கும். அஃபிஷியலோடைய டிஆர்பியும் வியூவர்ஷிப்பும் அஃபிஷியலாக ஒரு சேனல்லையோ ஒரு ஆப்லேயோ இல்லை அப்படின்னா அவங்க ஏன் திரும்ப அதே கண்டென்ட் எடுக்க போகிறாங்க? கண்டிப்பா. சிம்பிள் ஆஸ் தட். அகெயின் நாங்கள் டிவியில் இந்த டைமில் வருது எங்களால் பார்க்க முடியல, எல்லாருக்கும் காரணங்கள் இருக்கும் ப்ரோ. பட் நான் என்ன சொல்கிறேன்னா பார்க்க முடிஞ்சவங்க கூட பார்க்கறது இல்லை. டெலிகிராம், அந்த டெலிகிராமை கட்டிட்டு தான் அழுகுறாங்க. இன்ஃபேக்ட் நம்ப மாட்டீங்க, இன்ஸ்டாகிராமில் நிறைய பேஜஸ் டெலிகிராம் லிங்கை வந்து அவங்க பயோல போட்டு வச்சுட்டு ஃபார் ஆல் நியூ அனிமே கண்டென்ட் தமிழ் டப்டு கண்டென்ட் பார்த்திருக்கேன். அந்த ஒரு விஷயத்தை அந்த சீசன்ஸ் பார்த்தது கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல பயோல ஆல் டெலிகிராம் வந்து பாருங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்ட்லி. அதுல வந்து நிறைய ஸ்கேம்ஸ் வேற நடந்துட்டு இருக்கு. எனக்கு அதுதான் பயம். ஓகே. அதுல வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான், அகைன் 18+ ஆட்ஸ், நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி குரூப்ஸ்லயும் நடந்துட்டு இருக்கு. பசங்க போய் அதுல சிக்கிறதுக்கு அரை மணி நேரம் உட்காந்து டிவியில பார்த்துட்டு போனா முடிஞ்சிடும். எக்ஸாக்ட்லி தட்ஸ் ஹவ் இட் வாஸ். ஃபர்ஸ்ட்ல அப்படியே இருந்தது. வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஒரு காலத்துல அந்த டைம்க்கு ஏதாவது நமக்கு ஒரு விஷயம் பிடிச்ச விஷயம் இருக்குன்னா, நாங்கெல்லாம் பவர் ரேஞ்சர்ஸ் வந்து வரிசையா இருக்கும்.
நீங்க Power கேட்டீங்கல்ல Rangers. உங்களுடைய சைல்ட்ஹுட் அப்படின்னு. எங்க சைல்ட்ஹுட் இந்த பவர் ரேஞ்சர்ஸ். அந்த டைம் நாங்க வேலைக்கே போக மாட்டோம். கண்டிப்பா பவர் ரேஞ்சர்ஸை விட்டு கொடுக்க முடியுமா? 9:30 வேற போடுவாங்க. அது நைட்டு பாக்குறதுக்கு வீட்டுல சண்டை போட்டு பாக்குறது. ஆமா, அம்மா அப்பாவே சொல்லுவாங்க இப்ப பார்க்க முடியலன்னா அத ரீடெலிகாஸ்ட் வரும்ல, எனக்கு காலையில தெரிஞ்சு- 7:30 மணிக்கு போடுவான் எஸ்பிடி. ஸ்கூலுக்கு போறப்ப உட்கார்ந்து அதை பார்த்துட்டு இருப்போம், பவர் ரேஞ்சர்ஸ் எஸ்பிடின்னு. உங்க வீட்டுல அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நான் பாருங்க. எங்க வீட்ல அதான் சொல்றேன், எங்க வீட்ல எதுக்குமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது கிடையாது. உங்க வீட்டுல நான் பிறந்திருக்கலாம். வாட் a house. உங்க அப்பா கமெண்ட் பண்ண போறாரு. வீடு பாப்பா. வீடியோ பாத்துறாதீங்க. இல்ல ப்ரோ, பட் ஆனா இப்ப நிறைய எவால்வ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் yeah, bro. yeah, ஏன்னா yeah, நிறைய கண்டிப்பா. பேர் புது பசங்க எல்லாம் டப்பிங் ஆர்டிஸ்டா வர்றதை நாங்களே பாக்குறோம் இல்லையா? கண்டிப்பா. சோ சின்ன பசங்கள்ல இருந்தே அவங்க பேரண்ட்ஸ் வந்து they are encouraging them. அதனால நிறைய மாறி இருக்கு. பட் அந்த மீடியா இண்டஸ்ட்ரின்னு இருக்கிற அந்த ஒரு டபு, ஒரு கெட்ட எண்ணம், மீடியாக்குள்ள போனா கெட்டுருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இன்னும் இருக்கதான் செய்யுது. கண்டிப்பா மாறும். கம்மிங் பேக் டு திஸ் பாயிண்ட், இப்போ என்னன்னா வந்து நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு விஷயம். இப்போ வந்து டெலகிராமில் பார்க்கறதுனால இப்போ அவங்க யார் வந்து இப்போ வந்து இந்த அனிமேவை எடுத்து நம்மளுக்கு வந்து டப் பண்ண அனுப்புகிறாங்களோ அவங்க வியூஷிப் இல்லை, அதனால நம்மளுக்கு வர மாட்டேங்குதுன்னு. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால தான் ஷிப்புடன் இப்போ ஸ்டாப் ஆகி நிற்கிது. அப்படி எக்ஸாக்ட்டா பிசினஸ் நம்மளால சொல்லிட முடியும், இப்படிதான் சொல்லிட முடியாது. Okay. அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். யா வியூவர்ஷிப் இல்லாமல் இருக்கிறது ரீசனா? பெரிய ரீசன் இல்ல சரி, நம்ம அதுக்கு இன்னொரு விதமாவும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, வியூவர்ஷிப் கம்மியா இருக்கலாம் மேபி. பட் செகண்டரி பாயிண்ட் இப்படி யோசிங்களேன். ஜான் ஃபெப் மார்ச் எக்ஸாம் மாசம், வியூவர்ஷிப் எங்க இருந்து வரும் இப்போ ரிலீஸ் பண்ணா? ஓகே, சம்மர் ஹாலிடேஸ் டார்கெட் பண்ணி சம்மர் ஹாலிடேஸ் டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்கு. சம்மர் ஹாலிடேஸ்ல தான் நாங்க சின்ன வயசுல இருந்து ஒர்க் பண்ண ஸ்டைலே அந்த சம்மர் ஹாலிடேஸ் டார்கெட் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா அப்பதானே பசங்க வீட்ல இருப்பாங்க, சின்ன பசங்க எல்லாம் லீவ்ல. சோ எல்லாருக்குமே பிசினஸ் வைஸ் டெசிஷன்ஸ் நிறைய பிளானிங் வச்சிருப்பாங்க ப்ரோ. அந்த பிளானிங் எங்களுக்கும் தெரியாது, ஓகே, பண்றவங்களுக்கு மட்டும் ஐ தான் தெரியும். திங்க் இதுதான் அந்த ரீசன் வை ரிலீஸ் பண்றதுக்கு டைம் ஆகுது. பட் ஃபேன்ஸ் வந்து நீங்க தான் அந்த ஃபுல் அத்தாரிட்டி இல்ல, ஆர் எதை இதுல ரிலீஸ் இன்னொரு பண்றதுக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, நானே நிறைய பேர்ட்ட ஓப்பனாவே சண்டையே போட்டிருக்கேன். நீ சோனியில பாக்குறியா? இல்ல பேசாத போன்றுவேன் நானு. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க. that's good. நீ அஃபிஷியலா சப்போர்ட் பண்ணு, நாங்க ஒரு இண்டஸ்ட்ரி, நாங்க இதுல சர்வைவ் ஆயிட்டு இருக்கோம், இத்தனை பேர் இருக்கோம், கண்டிப்பா இத்தனை பேர் சம்பாதிக்கணும், இத்தனை பேர் சர்வைவ் ஆகணும், எல்லாருக்குமே வேலை வரணும். இஃப் யூ ஆர் நாட் சப்போர்ட்டிங் த அஃபிஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ், ஹவு வில் இட் ஹேப்பன்? how did it grow? yeah, ஆப்வியஸ்லி அத பண்றதுக்கு ஓகே சொல்ல மாட்டாங்க நெக்ஸ்ட் டைம், பிகாஸ் வியூவர்ஷிப் இல்ல. it's on your hands guys. நீங்க தான் வந்து ஒழுங்கா வந்து சோனியில பார்க்கணும், இல்லாட்டி வந்து அதாவது ஒழுங்கா அஃபிஷியல் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணணும். அதாவது நமக்கே நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி தான். நானும் டெலிகிராம்ல பாக்குறேன். அதனால நம்ம இதை கொஞ்சம் மாத்திக்கணும். ஒரு 10 ரூபா செலவு பண்றோம். இன்னைக்கு நாங்க ஒருத்தரை மாத்தி இருக்கோம் இந்த மாதிரி பர்சனை. நீங்களும் மாறுங்க. மாற்றம் ஒன்றே மாறாது. எக்ஸாக்ட்லி அவங்க கிட்ட நான் மாட்டல. இல்ல ப்ரோ, இப்போ டிவி சேனல் கூட டைமிங் டெலிகாஸ்ட் இருக்கு. ஒரு 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 1% அதுக்கு ஒரு நம்ம ஒரு லெவரேஜ் கொடுப்போம்னு வைங்களேன். ஆப்ஸ் எடுத்துக்கோங்களேன், ஓடிடி ஆப்ஸ் பட்ஜெட் கம்மி. நீங்களே சொல்லுங்க, யாராவது ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுன்றாங்களா? இல்ல, 100 ரூபா பர் மாசம், பர் மந்த் 100 ஃபார் ஆல் தேர் கண்டென்ட். ஆடும் கிடையாது. நீங்க ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிடையாது, எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். அதை கூட நீங்க பண்ண ரெடியா இல்ல அப்படின்னா, நீங்க வந்து என்ன அனிமே ஃபேனு, நீங்க என்ன அனிமே கம்யூனிட்டி க்ரோ ஆகணும்னு பீத்துறதுல இருக்கு. ஈஸி ஆக்சஸ் இருக்கிறதுனால அது ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆக்சஸ் இல்லனா என்ன It's getting பண்ணுவாங்க? exploit. நல்ல ஒரு வேர்ட் ஆக்சுவலி. ஸோ அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் இப்போ இந்த இண்டஸ்ட்ரி இன்னும் க்ரோ ஆயிட்டு இருக்குன்னு தான் சொல்லுவேன் ப்ரோ. நிறைய புது பிளேயர்ஸ் வந்துட்டு இருக்காங்க, நிறைய புது அனிமே வந்து அவங்க ரீஜனல் லாங்குவேஜ்ல கொண்டு வரணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் போக போக டவுன் த லைன் ஒரு 2 வருஷம் பார்க்குறாங்க, என்னடா இது பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகலை, நமக்கு வியூவர்ஷிப் இல்லை, சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை அப்படின்னு யோசிச்சாங்கன்னா என்ன ஆகும்? அதாவது 100 ரூபா மிச்சம் பண்ணணுன்றதுக்காக நம்ம தலையில் நம்மளே மண்ணு வாரி போட்டுக்கிறோம். அதனால ஒரு 100 ரூபீஸ் செலவு பண்ணணும். நல்ல கருத்து இது ஆக்சுவலி. கமெண்ட்ல என்ன திட்ட போறாங்க? இல்லை ப்ரோ, அதான் சி இட்ஸ் அ சேஞ்ச். இப்போ ஒரு காலத்துல வந்து மூவிஸ்னா வந்து தேட்டரே போகாம இருந்தவங்க இப்போ எந்த படம் ரிலீஸ் ஆனாலுமே தேட்டர் ஹவுஸ்ஃபுல் ஆகுதுல்ல, அந்த ஃபர்ஸ்ட் வீக்கெண்டாவது ஹவுஸ்ஃபுல் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி இதுக்கும் அந்த ஒரு சேஞ்ச் வரணுங்கிறேன், அவ்வளோதான். நான் வந்து யாரையும் போய் திணிக்க முடியாதுப்பா, என் தாட்ஸை நீ ஃபாலோ பண்ணுன்னு. நான் நேர்மையா எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுறேன், நீயும் கட்டுன்னு நான் சொல்லலை. என்ன சொல்றேன்னா, மாத்த ட்ரை பண்ணு, உன்னால முடிஞ்சதை பண்ணுன்றேன். 100 ரூபா தானே ஒரு ஆப்,
ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அனிமேக்கு மேஜர் பிளாட்ஃபார்ம் அவங்க சார்ஜ் பண்றது வெறும் 100 லெஸ் than 100 per month அவ்வளவுதான். 4 பேர் பார்க்கலாம். ஒரு subscription எடுத்தா 3-4 devices That's good. That's 3-4 devices வரைக்கும் சப்போர்ட்டட் அது. Why not? if you can you say the name of the things or it will be தட்ஸ் ஓகே. Crunchyroll தான் நான் சொல்றது. okay yeah மேஜரா இப்போ அனிமே கண்டென்ட் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. Why not support them? இல்ல என்னன்னா இது எங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு வியூவர்ஸ்க்கு ஒரு தெளிவா நாலேஜ் கொடுத்துட்டீங்கன்னா இல்ல அதுதான் அவங்களுக்கு எல்லா நாலேஜுமே இருக்கு ப்ரோ. வியூவர்ஸ்க்கு நாலேஜ் இதெல்லாம் கிடையாது. போய் டெலிகிராம்ல அவங்க போய் தேவடா அவங்க போயிட்டு பார்த்திருப்பாங்க. இங்க இவ்ளோ அங்க வந்து 100 முருவாயா? rupees அப்படியே பேக் அடிச்சிட்டு வந்தாங்க. ஸோ சில பேருக்கு இந்த பேமெண்ட் சின்ன பசங்கன்னா அந்த பேமெண்ட் ஆன்லைன்ல கட்ட முடியாது. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பப்ஜிக்குலாம் காசு கொடுத்து ஆடுறாங்க ப்ரோ. அதெல்லாம் அது வேற இது சட்டவிரோத செயல். நீங்க நம்ம கமெண்ட்க்கு பதில் சொல்ல முடியாது. இல்ல என்னன்னா இதுக்கு நீங்க பண்ண முடிஞ்சதுன்னா இதுக்கும் நீங்க பண்ணலாம். அதான் எங்க இருக்கு. எக்ஸாக்ட்லி ப்ரோ. சிம்பிள் ப்ரோ. நம்ம ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களே எடுத்துக்கோங்களேன். அனிமேக்கு எல்லா ஏஜ் குரூப்லயுமே ஃபேன்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா ஈவன் 60 வயசு இருக்கிறவங்க கூட அனிமே பார்த்துட்டு இருக்காங்க ப்ரோ. கண்டிப்பா பாக்குற இப்போ இந்த அனிமே கம்யூனிட்டி அனிமே ஃபேன்ஸ்னு சொல்றதுல ஒரு 60% அஃபிஷியலா பார்த்தாங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி இன்னும் எங்கேயோ போகும். எக்ஸாக்ட்லி ப்ரோ. அப்ப அந்த டெலிகிராமே இப்போ இன்ஸ்டால கூட அது வர ஆரம்பிச்சிச்சு. நான் கூட ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேன். ஆனா உண்மையை உளறிட்டு வாக்கு மூலமா கொடுத்துக்கிட்டே சொல்லுங்க ஏதோ சொல்றீங்க. இல்ல அவர் சொன்னார் இல்ல அதாவது இப்ப இப்படி வருது. அப்ப அதை எதனா ஸ்டாப் பண்ணல. இப்ப நமக்கு ஒரு ஃப்ரீயா ஒரு விஷயம் வருது 100 rupees இல்லாம இது ஒரு நீங்க பார்க்கலன்னா ஸ்டாப் ஆயிட போகுது. they won't post if you don't see. அவ்வளவுதான். இப்போ இந்த டெலிகிராம் குரூப்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஒரு கண்டென்ட் டவுன்லோட் பண்ணனும்னா அது ஓபன் பண்ணும்போது அந்த லிங்க் ஒரு 100 லிங்க் வச்சிருக்காங்க. ஆமா அதுக்கு எங்கெங்கயோ கொண்டு போகுது. கண்ட வெப்சைட்டுக்கு கொண்டு போகுது. கண்ட வெப்சைட்டுக்கு கொண்டு போகுது. கண்டிப்பா என்ன அதுல சொல்றேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பேசுங்க. இவ்வளவு உண்மையா இருக்க முடியாது என்கிட்ட இருக்காங்க. பட் தட்ஸ் குட் நோ. இப்போ நம்ம பேசுனதுல அவர் வந்து ஓகே நம்ம இந்த மாதிரி தப்பு பண்றோம்னு அவருக்கு இப்பதான் புரிய சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு புரியும். அது எவ்வளவு பேசினாலும் புரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. டெலிகிராம்ல பார்த்துட்டு வந்து என்கிட்ட கேள்வி கேட்காதீங்கன்ற நான் அவ்வளவுதான். நீ சோனி ஏல உட்கார்ந்து பாரு. கிரன்ச்சி ரோல்ல உட்கார்ந்து பாரு. நம்ப மாட்டீங்க. இது ஃபேன் வாரே வந்தாலும் பரவாயில்ல. தெலுங்கு ஃபேன்ஸ் அவ்வளோ லாயலா இருக்காங்க. ஏன்னா நருட்டோ கிளாசிக் தமிழ் தெலுங்கு ரெண்டும் பண்ணோம். ஷிப்புடன் தெலுங்குல வரல. ஏன்னா அங்க வியூவர்ஷிப் இல்லாத ஒரு ரீசனுக்காக தெலுங்குல வரல. அவங்க எல்லாருமே ஓவர் நைட்ல திருந்துனாங்க. அஃபிஷியல் சோர்சஸ்க்கு சப்போர்ட் பண்றோம்னு ஒரு 70% ஃபேன்ஸாவது இன்னும் நிக்கிறாங்க. அங்கேயும் பைரசி இருக்கு இல்லன்னு சொல்லல. பட் எந்த பிளாட்ஃபார்ம் வந்தாலும் கிரன்ச்சிரோலா நாங்க காசு கட்டி பாக்குறோம். இத ப்ரோமோட் பண்றதுக்கு சில ஃபேன் பேஜஸும் அட்மின்ஸும் அவங்க இந்த மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனை கிவ் அவே மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க. That's nice. இவங்க செலவு பண்ணி சூஸ் பண்ணி வின்னர்ஸ் சூஸ் பண்ணி வச்சுக்கோ இந்த மாசம் நீ பாரு அஃபிஷியலா பாருன்னு ப்ரோமோட் பண்ணி இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அத நம்மளும் பண்ணா அந்த மாதிரி ஆஃபர் கிடைக்க வாய்ப்பு இல்ல. யார் பண்ணுவான்ற ஒரு கேள்வி இல்ல ப்ரோ. பண்ணலாம். நானே பண்றதுக்கு நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். மற மாட்டாங்களா? இல்ல நானே இத பண்ணனும் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். பட் எவ்வளவு மாற்றம் கொண்டு வர முடியும்? கம்மி. இனியோட சேர்த்து என்னோட ஒண்ணு. You didn't change actually here. இது ஒரு நல்ல விஷயம். கமெண்ட்ஸ்ல பாக்குறவங்களே கமெண்ட் பண்ணட்டுமே. இதுல எத்தனை பேர் நேர்மையா நான் இதை வந்து அபிஷியலா பார்க்கலன்னு எத்தனை பேர் கமெண்ட் பண்றாங்கன்னு பாப்போமே. இதுலயே கூட டெலிகிராம் லிங்க் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கைஸ் நீங்கலாம் வந்து இப்போ வந்து ஒரு நருட்டோ ஃபேனா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் உங்களுக்கு ஷிப்புடன் வேணும்னா ப்ளீஸ் do go and watch it in the official pages. அதுதான் வந்து உங்களுக்கு அடுத்த எபிசோட் பார்க்கிறதுக்கான வாய்ப்பு தரும். 100 ரூபாய் மிச்சம் பண்ணோட நம்மளே நம்ம எக்ஸாக்ட்லி. இல்ல ப்ரோ இதுல இப்ப இவர் பிரதர் சொன்னார் இல்லையா நான் தமிழ்ல வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன்னு. அந்த ஒரு ஃபேன் வாருமே பெரிய ஃபேன் வாரா போய் சப் அண்ட் அப் சப் டப்பே இல்ல. ஓஜி அனிமே ஃபேன்ஸ் ஜாப்பனீஸ்ல தான்டா அனிமே. தமிழ்ல வரது அனிமே கிடையாது. நான் ஒத்துக்க மாட்டேன். இத வேற ஜாப்பனீஸ்ல வேற நம்மள திட்டுறான். வேற ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. தமிழ்லயே கிடையாது. இங்கிலீஷ் டப்பிங்கே கழுவி ஊத்துவாங்க. அவங்க வந்து அஃபிஷியலா ரைட்ஸ் வாங்கி பெரிய லெவல்ல பண்ணாலுமே வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணாலுமே கூட அதெல்லாம் என்ன டப்பிங் டப் ஜாப்பனீஸ்ல பண்ற உசுர கொடுத்து பேசிட்டு நீ பாத்தியா? எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த டப் அண்ட் சப் உங்களோட இந்த ஒரு ஃபேன் வார்
அத பத்தி இல்ல இங்கே 2 பேர் இருக்கீங்க. Yeah. யூ saw it in original language. Yeah. நீங்க தமிழ்ல தான் பார்த்திருக்கீங்க. நீங்க 2 பேரும் என்னைக்கா சண்டை போட்டிருக்கீங்களா? நான் நீங்க இன்னைக்கு பாக்குறேன். நீங்க அவரை வந்து தமிழ்ல பார்த்தவன் தற்குறிடானின்னு அவரை என்னைக்காவது அவர் அப்படி சொல்லியிருக்கீங்களா? No, no, இல்ல no. ஆன்லைன்ல இதுதான் நடக்குது. இன்ஸ்டாகிராம்ல தமிழ்ல பாக்குறவங்க வந்து என்னமோ கத்துக்கோங்கன்றாங்க, இவங்க எஜுகேட் பண்றாங்க. நீ போய் இங்கிலீஷ்ல பாரு, இங்கிலீஷ் கத்துக்க அப்படின்னு. ப்ரோ, அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா அவங்க அது பண்ணட்டும். ஆக்சுவலி கம்ஃபர்ட் அதான் ஏன் மேட்டர்ஸ். திணிக்கிறீங்க? ஏன் உங்களுடைய ஐடியாலஜியை மத்தவங்க மேல திணிக்கிறீங்க? எக்ஸாக்ட்லி. இப்ப நான் சொல்றேனே, நான் தமிழ் டப் பண்ணிருக்கேன், எனக்கு ஒரிஜினல் தான் பார்க்க பிடிக்கும். இவனுக்கும் அவனுக்கு ஒரிஜினல் கண்டென்ட் தான் பார்க்க பிடிக்கும். அதுக்காக நான் தமிழ் டப் பண்ண மாட்டேன், ஒரிஜினல் தான் நல்லா இருக்கும்னு நான் நின்னா குழப்பம் எப்படி ஓடும்? கிவிங் திஸ் திங் ஃபார் தி பர்சன்ஸ் ஹூ லைக் இந்த கன்சியூமருக்கு இதான் தேவை. தமிழ்ல கன்சியூம் பண்றானா உனக்கு இது புரியும், உனக்கு இது ஒரிஜினலாவே இருக்கும், நீ பாரு, இதுதான் நமக்கு தேவை. இன்னொன்னு, நம்ம யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல. நீ வந்து தமிழ்ல தான் பார்க்கணும்னு கிடையாது. கிரன்ச்சி ரோல் எடுத்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜும் ஆப்ஷன் இருக்கு. ஓகே, சூஸ் which language you ஆனா want. ஃபாலோவர்ஸே உங்களுக்குள்ள ஒரு சண்டை போட்டுக்கிறாங்க. நிறைய போகுது ப்ரோ. நானும் திட்டி இருக்கிறேனே. எல்லாமே பண்ணிருக்கீ, நீ என்னதான் பண்ண சொல்லு. அனிமி பார்த்துட்டு இல்ல, நான் என்ன சண்டை பண்ணா, கார்ட்டூனும் அனிமி தாண்டா கார்ட்டூன்னுட்டானுங்க. நம்மளா வெறி கொண்டு இவங்க வேற. ஓகே, நியாயமான சண்டை. அது வந்து எமோஷன், அது வந்து வேற விஷயம். நானும் முதல்ல அடி வாங்கினேன் கார்ட்டூன் சொன்னதுக்கு. உங்களே அடிச்சாங்களா? ஆமா, இப்பெல்லாம் தப்பி தவறி கார்ட்டூன் வந்தா கூட உடனே கண்ணத்துல போட்டுமே நானே, சாரி தெய்வமே மன்னிச்சிரு அப்படின்னு. அனிமே அது வேற உலகம் ப்ரோ. அது வேற, அதுதான் சொல்றேன். அனிமே அப்படிங்கிறது எல்லாரும் ஒண்ணா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த அனிமே கம்யூனிட்டிங்கிறது ஓஜி ஃபேன்ஸ், ஜாப்பனீஸ் பார்க்குற ஃபேன்ஸ் ஆகட்டும், இங்கிலீஷை ரசிக்கிறவங்களா இருக்கட்டும், தமிழ் தெலுங்கு எல்லாருமே ஒன்றா இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். இட் வில் பி கிரேட் கம்யூனிட்டி. லைக் ஜப்பான்ல உனக்கு இருக்க கல்ச்சர் வேணும்னா நீ அதுக்கேற்ற மாதிரி இங்கே இருக்கணும். எக்ஸாக்ட்லி. நிப்பான் கல்ச்சர் அப்படின்வாங்க பெருசா. நல்ல விஷயம், அது எவ்வளவோ நல்ல விஷயம் இருக்கு. இவங்க அதெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. என்னன்னா நமக்கு தேவையில்லையோ அந்த டாக்ஸிசிட்டி மட்டும். பாதி இந்த சண்டை போடுறவங்களும் கமெண்ட் பண்றவங்களும் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ரொஃபைல்ல இருந்தே வரமாட்டான். பாதி பேரு சேம் அனிமே கேரக்டர் டிபியா வச்சிருப்பாங்க, அந்த கேரக்டர் யூசர் நேமா வச்சிருப்பாங்க. அதுல இருந்து வந்துதான் எல்லா சண்டையும் போட வேண்டியது. ஒரிஜினல் ஐடி குடிச்சா கண்டுபிடிச்சிருவாங்க. எனக்கு நீதான் மைண்ட்ல வர எனக்கு ஆக்சுவலி டக்குன்னு. ஐ திங்க் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜாப்பனீஸ்ல பாக்குறேன், இன்னொரு பர்சன் வந்து நான் வந்து தமிழ்ல டப் பார்த்துருக்கேன். நான் வந்து ஜாப்பனீஸ் பாக்குறதுனால ஐ கான்ட் ஃபோர்ஸ் யூ டு வாட்ச் த சேம் திங். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. தட் இஸ் தி சொல்ல போனா நீங்க என்கரேஜ் தான் பண்ண. எப்படி சொல்வேன்னா, வா இந்த ஷோ பாரு, நான் இதெல்லாம் பார்த்திருக்கேன், நீ இத பாரு, இது தமிழ்ல இல்ல பரவாயில்ல பாரு, நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் அவங்களும் ஓகே, ஒரு ஹெல்தியா இருக்கும், அவங்களுக்கு கேட்கறதுக்கு ட்ரை பண்ணலான்ற மாதிரி இருக்கும். பார்க்க மாட்டாங்கன்னு கிடையாது, அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்க்கலாம். கண்டிப்பா. அதுல போயிட்டு நீ இதுதான் பார்க்கணும், இதுல பார்த்தாதான் நீ பெஸ்ட், இதுல பார்க்கலன்னா நீ வேஸ்ட் அப்படிங்கிறது அது. ஸோ அட் லாஸ்ட் கம்மிங் பேக்னு நம்ம என்னன்னா என்டர்டைன்மெண்ட்காக பார்க்குறோம், இது ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்க்காக தான் பார்க்குறோம். இது ப்ரெஷரை ஆக்கிட்டு இதுக்காக இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு எதுக்கு? இல்ல ப்ரோ, அதான் சொல்றேனே, அந்த மட்டம் தட்டுற ஆஸ்பெக்ட் தான். நிறைய பசங்க வந்து பர்சனலா மெசேஜ் பண்ணிருக்காங்க, இப்படிலாம் பேசுறாங்க, நான் வருத்தமா இருக்குண்ணா அப்படின்னு. ஏய், உனக்கு தமிழ் பிடிச்சிருக்கா, நீ தமிழ்ல பாருடா தம்பின்பேன். நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். நீ ஜாப்பனீஸ்ல பார்க்கணுமா பாரு, உனக்கு பாஷை புரியலன்னா புரியல, அவ்வளவுதான். இதுக்காக ஒருத்தன் போய் ஒரு பாஷையை கத்துக்கிட்டு வந்து இதுலதான் பார்க்கணும்னா எப்படி முடியும்? கண்டிப்பா. இது இப்போ ஷிப்புடன் வந்து ஸ்டாப் பண்ணிருக்கோம் இல்லையா? ஓகே, தமிழ்ல வருண் வெயிட் பண்றவங்க சில பேர் இருக்காங்க, ஆர்வம் தாங்க முடியாம அந்த ஒரிஜினல் லாங்குவேஜை பாக்குறவங்களும் இருக்காங்க. சோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே வாட் இஸ் growing? அந்த அனிமே கண்டென்ட் கன்சம்ப்ஷன் தான் grow ஆகுது. கண்டிப்பா. உங்க கம்யூனிட்டிக்கு தான் நல்லது. எக்ஸாக்ட்லி தம்பி, நம்ம கம்யூனிட்டி. எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து ஒரு செக்மெண்ட், நாங்க சொன்ன செக்மெண்ட், இவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம் நாங்க. அது இங்க வந்த பிறகுதான் எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கு. வாட் a sudden surprise. இதுக்குள்ள வந்து சில கேரக்டர்ஸ் நேம்ஸ் இருக்கு. ஓகே, சோ இந்த கேரக்டர்ஸ் நேம்ஸ் நீங்க எடுத்துட்டு இதுல இருந்து அந்த வாய்ஸ் கொஞ்சம் நீங்க பண்ணி காமிச்சீங்கன்னா ஃபேன்ஸ்க்கு பேசுறது அது மட்டும் இல்லாம இது பேசும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கலாம், இல்லாட்டி வந்து இது லைக் மூமெண்ட் ஷேர் அபவுட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்குள்ள இருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ப்ளீஸ் கிவ் திஸ் திங் டு them. அவங்க தான் நீங்க கொடுங்க. லோட் ஆகுறான்டா, இவ்வளோ லோட் ஆக.
நம்ம தான் எடுத்து கொடுக்கணும். நம்ம எடுத்து கொடுக்க கூடாது. அண்ணனுக்கு யாருமா கொடுப்பா? இல்ல அவர் அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவரு என்ன வந்திருக்கும் கெஸ் பண்ணுங்க. காராவா? அது கரெக்டா உங்களுக்கு எப்படி கரெக்டா வந்திருக்கு? மேல எடுத்து வச்சிருக்காங்க. இல்ல காராவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நானே எடுத்து கொடுத்தா கூட மாறி இருக்கும். வரிசையா ஒரு நாள் காராவுக்கு 5 எபிசோட் டப் பண்ணார், ஒரு நாள்ல ஒரு 5 எபிசோட் டப் பண்ணிட்டாருன்னா அடுத்த நாள் அவரால் எதுவுமே பேச முடியாது. ஆ அந்த வாய்ஸ்க்கு அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணணும். அச்சோ. இது பாக்குறவங்களுக்கு புரியாது. எங்களுக்கு புரியாம இப்ப கேட்க போறோம். கொஞ்சம் இந்த வாய்ஸ் மட்டும். ஒன்னு ரெண்டு dialogue பிரச்சனை. பிரச்சனை இல்ல, பட் Yeah, கண்டினியூஸா yeah. எங்க ஒர்க் அப்படிதான் இருக்கும். இந்த கேரக்டருக்கு இன்னைக்கு பண்ணிட்டாருன்னா அடுத்த நாள் he has to struggle for other dubbing works. யா. So come on Gara. காரா வந்து தான் ஃபர்ஸ்ட் நான் நருட்டோவா அவர் நருட்டோவான்னு ஒரு சண்டை போயிட்டு இருந்தது. பட் அப்புறமா சரி ஓகே நான் ஸ்கிரிப்டிங் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த வேலை எனக்கு அப்ப என்னன்னா எனக்கு நருட்டோ ஓரளவுக்கு எனக்கு தெரியும். ஆரம்பத்துல ஒரு ஐடியா இருந்தது. நானும் என் ஃப்ரெண்டும் வந்து லைக் ஸ்கிரிப்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் அவர் அப்படியே ஜாயின் ஆயிட்டார் ஸ்கிரிப்டிங் விஷயத்துல. ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது அவரை நான் டிஸ்கஸ் பண்ணி இது இந்த மாதிரி நாங்கள் பேசிட்டேன். அதனால சரி ஓகே ஸ்கிரிப்டிங் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ நருட்டோக்கு பேசு அப்படின்னு போனோம். அதுக்கப்புறம் நான் என்ன பேசுறதுடா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஒவ்வொரு கேரக்டரா வந்துட்டு இருக்கோம்ல, எஸ்டாப்ளிஷ் ஆகுது இந்த கேரக்டர் அந்த கேரக்டர். நான் வந்து ஒரோச்சிமாருக்கு பேசணும்னு நான் சண்டை போட்டேன். நருட்டோட சிஷ்ய புள்ளியா அவர் தானே? அப்படியே போட்டுருங்க. அப்புறம் அன்கட் வெர்ஷனா வரும். இந்த பாம்புங்க அவருக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் நான். அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வேற யாரும் அதுக்கு எடுத்து விட்டதும் நான் தான். காஸ்ட் பண்ணிட்டு டப்பிங்கே முடிச்சுட்டாங்க. எனக்கு அது பெரிய மன உளைச்சல். ஐயோ என்னடா நான் பேசணும்னு நினைக்கிறேன் எதுவுமே வர மாட்டேங்குது அப்படின்ட்டு. இது எல்லாத்துமே நம்ம கூட என்னது ஸ்டுடியோலயுமே பார்ட்னருங்க ஒன்றும் பண்ண முடியாது. அது எப்பவுமே இருக்கும். அது இல்லாம எப்படி அண்ணன் தம்பி இருக்க முடியும்? பிரதர்ஸ் அவ்வளவுதான். ஆமா யா. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் காரா. இது ஒன்று இருக்கு. இவன் ஒரு ஃபர்ஸ்ட் காரா பார்த்தவங்களுக்கு தெரியும். எடுத்த 2-3 எபிசோட்ல பேசவே மாட்டாரு அவர். அமைதியா வரைக்குமே வந்து ஹார்ட்லி ஒரு 10 நேரம் ஒரு எபிசோட்ல பேசினா பெரிய விஷயம் அவரு. அந்த மாதிரி தான் இருக்கும். போக போக அவரோட ஆர்க்கு கொஞ்சம் பில்ட் ஆகும்போது கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாரு. ஓகே ஃபைன். ஸோ ஆரம்பத்துல இங்க ஒரு கேரக்டர் அப்படி பேசி ஒவ்வொன்னா நான் ரெஜிஸ்டர் ஆயிட்டு எனக்கு இந்த கேரக்டர் அப்படி ஃபிக்ஸ் ஆச்சு. அதுல காரா வந்து மெயினா அவங்க ஓகே இந்த டீம் மெயினா வருது, இந்த கதைக்கு எப்படி இருக்கு, இவன் கேரக்டர் எப்படி இருக்கான், ஸோ இவனுக்கு நான் பேசிடுறேன் அப்படின்ட்டு காராவுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னடான்னா சரி ஓகே இன்னொருத்தன் சுட்டியா ஒருத்தன் வந்துகிட்டு இருந்தான். அதுக்கு வாய்ஸ் மேட்ச் பண்றதுக்கு பசங்க ரொம்ப கம்மியா இருந்தாங்க. நான் கூப்பிட்டு சோ வாய்ஸ் மேட்ச் பண்ண கஷ்டமா இருந்தது. யாரா பேசுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டோம். சரி ஓகே நருட்டோட சிஸ்டர் பிள்ளை வேற அதோட கொஞ்சம் ஹிஸ்டரி எடுத்து படிச்சோம். ஓகே அப்ப நானே பேசலாம், அவனுக்கு ஈக்குவலா நானும் பேசினேன்னா கரெக்டா இருக்கும், அந்த எனர்ஜி மேட்ச் ஆயிடுமே அப்படின்ட்டு பேசுது. அதனால இந்த 2 கேரக்டர் நான் எடுத்து பண்ணதா ஆச்சு. காரா வந்து ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பேசுறப்போ அதுதான் அவரே சொல்லிட்டாரு. ஒரு நாள் ஒரு 2-3 எபிசோட் பேசினேன் அப்படின்னா 1 மணி நேரம் பிரேக் கேட்டுட்டு சுடுதண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் வந்து உட்கார்ந்துட்டு தான் பேசலாம். கிரன்ச்சியா இருக்கும் ரொம்ப பேஸ்ல. அது ரொம்ப மைக்கிஃபா அடி தொண்டையில இருந்து பேசணும், அடி வயித்துல இருந்து வந்துரும். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ நீங்க 2 கேரக்டர்ஸ் ஒரே நாள்ல டப் பண்ணிருக்கீங்களா? இந்த எபிசோட்ல 2 பேர் வந்து பக்கத்துலயே வந்தாலும் பேசிதான் அது டக்குனு நீங்க அது இன்னொரு வாய்ஸ் அதான் எக்ஸ்பீரியன்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ். காராது கூட வா எனக்கு வேற நீங்க ஏன் காரா மாதிரி பேசுறீங்க? எனக்கு வேற காரா இல்ல ஏசில அதனால ஆயிடுச்சு. அத மறந்துட்டேன் மறந்து. காரா இப்ப நான் காரா மாதிரி பேசி காட்டுறேன். அது நம்ம தான் சொல்லணும். ஏதாச்சும் ஸ்பெசிபிக் ஃபேமஸ் டயலாக் ஒன்னு காராவோடது சொல்லு. சட்டன்னு கேட்டிங்களே. என்னைய பாராட்டுறது தான் பாராட்டு. அதாவது நருட்டோவை ஓகே. ஸோ நருட்டோ கிளாசிக்ல பாத்தீங்கன்னா காராவுக்கு ரொம்ப கிரஃபா தான் பேசியிருப்பேன். ஏன்னா அதுல அவன் கொஞ்சம் இந்த வில்லன் மாதிரி தான் அவனை போர்ட்ரேல் அவனுக்கு வந்து தனிமையிலேயே வாழ்ந்ததான். இந்த அனிமையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கேரக்டர் ஒன்று பில்ட் பண்ணி அவனுக்கு இது இருக்கு, இந்த சோகம் இருக்கு, அதனால அவன் இப்படி இருக்கான்ட்டு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பான். வில்லனே ஹீரோவா கொண்டாடுறாங்க. வில்லன் ஆக்குறாங்க அந்த விஷயத்தை. நமக்கு ஐயோ இவன் இப்படி இருக்கு, வில்லன் ஆனது நியாயம் தான்டா நமக்கே ஃபீல் பண்ணி வச்சிருவாங்க. அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் காராவோட கேரக்டர். நருட்டோ பாக்கும்போது தான் வில்லன் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வந்தது. எக்ஸாக்ட்லி. வில்லனா இனிமேட் இனி அனிமே ஜுஜுட்சு கைசன் எடுத்துக்கோங்க. சுக்னா
டீமன் ஸ்லேயர் எடுத்துக்கோங்க, அதுல வில்லனோட கேரக்டருக்கு தான் வந்து தெறிக்க விடுறாங்க அப்படியே. இன்க்ளூடிங் ஏரன் ஏகர் சாஸ்கேயோட ஆர்க் நல்லா இருக்கும். பட் அதனால அண்ணா பாத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அட்டாக் இல்ல Attack on என்ன வந்து Titan திடீர்னு ஒரு ready-ஆ clip கமெண்ட்க்கு. என்ன திடீர்னு ஒரு கிளிப் அனுப்பி ஃபேன் டப் பண்ணுங்க அப்படின்னாங்க. அவங்க கொடுத்ததை பேசி கொடுத்துட்டேன். ஐயோ இந்த டைலாக் இப்படி இல்ல, ஏன் தப்பா பேசிருக்கீங்க அப்படின்றே நான் நீ தான் கொடுத்து பேச சொன்னேன், எனக்கு தெரியும். இல்ல அட்டாக் ஆன் டைட்டன் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், ஸ்டோரி ஆர்க் படிச்சிருக்கேன், பட் பார்த்தது இல்ல. அந்த ஸ்டோரி ஆர்க் நமக்கு வந்தா அதை பெஸ்டா பண்ணணும் அப்படின்னு நாங்க மைண்ட்ல வச்சிருந்தோம். அன்பார்ச்சுனேட்லி அது எங்க கை நழுவி நிறைய, பட் நல்லா எல்லாருமே நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். இண்டஸ்ட்ரி எங்க இண்டஸ்ட்ரி ஒருத்தர் நாங்க அதுல வந்து விட்டு கொடுக்கறது கிடையாது, ட்ரஸ்ட் பண்ணுவோம். எனக்கு யாருன்னு தெரியும், ஆனா அந்த பேரை சொல்ல விரும்பல. நீங்க நினைக்கிற பேர் இதுக்கு சம்பந்தமே இல்ல. அப்படியா? ஆமா ஆமா. கம்மிங் பேக் டு திஸ் திங், காரான்னும் போது காராக்கும் நருட்டோக்கும் பாத்தீங்கன்னா ஒரே ஆத்மா தான் இருக்கும். இவனையும் தள்ளி வச்சிருப்பாங்க சின்ன வயசுல, இவனையும் தள்ளி வச்சிருப்பாங்க. ஸோ இட்ஸ் லைக் காமனா தான் இருக்கு. பிரதர்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க, அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி பிரதர்ஸ். அதான் அந்த ஃபர்ஸ்ட் கிளாசிக் அதான் சொல்லிட்டு இருந்தோம். கிளாசிக்ல வந்து ரொம்ப கிரஃபா வந்து இப்போ எப்படி சொல்ல, யாரும் தான் நருட்டோ இந்த லெவலுக்கு நான் பேசுவேன். இன்னும் கூட கொஞ்சம் எடுத்து பேசுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு வரல, ரொம்ப நாள் ஆச்சு. ஷிப்டன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஒரு மெச்சூர்டா காட்டுவாங்க. அவன் வந்து ஒரு ஹெட் ஆயிட்டான். ஸோ அப்ப அந்த இது காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பேசணும்னா அந்த நருட்டோ என் நண்பன், அவன் எனக்காக நிறைய பண்ணியிருக்கான். ஸோ இந்த மாதிரி இந்த டச்ல போகும், ஒரு லோ பேஸ். ஸோ அப்படி போற மாதிரி. இட் வாஸ் நைஸ் டு பி ஹானஸ்ட். ஏன்னா நீங்க பேசிட்டு இருக்கும் போது இந்த வாய்ஸ் நீங்க இன்ன வரைக்கும் பேசல, டக்குனு ஸ்விட்ச் ஆகும் போது இட் வாஸ் லைக் டூ டிஃபரெண்ட் பர்சன். தெரியணும்ல, இவன் தான் இதுக்கும் பேசியிருக்கான், அவன் தான் எதுவும் பேசியிருக்கான், தெரியக்கூடாது. தட் வாஸ் so great. என்னன்னா இதுல எதுவுமே சிஸ்டம்ல ப்ராசஸ் பண்றதே கிடையாது. ஓ எல்லாருமே இப்போ நான் 2 கேரக்டர் பேச வேண்டிய சிச்சுவேஷன் வேற எதுலயாவது வந்தாலும் என் மாடுலேஷன்லயும் என்னுடைய இதுலயும் பண்றது தான். சிஸ்டம்ல ப்ராசஸ்லாம் எதுவும் கிடையாது. இந்த ஏஐலாம் இப்போ வந்ததுதான். அந்த அப்பவே நாங்க பண்ணிட்டோம் அதெல்லாம். அந்த காலத்துல இருந்து ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்க இதுதான். அந்த பீரியட்ல ஸ்ட்ரகிள்னா எப்படி இருக்கும்? அதாவது அந்த டப்பிங் பண்ணும்போது இதுனா டஃப்பா இருக்கும், இப்போ ஈஸியா இருக்கு. எப்பவுமே ஒரே ஸ்ட்ரகிள் தான். இப்போ நான் வந்து அந்த கரகரான்னு பேசுறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஒரு 4-5 மணி நேரம் பேசுவேன், பிரேக் எடுப்பேன், அடுத்த நாள் பேசுவேன். எந்த மட்டும்தான் கஷ்டம் கிடையாது. நருட்டோவுக்கு எனர்ஜி மேட்ச் பண்ணி பேசுறது ரொம்ப கஷ்டம். என்னுடைய டோன் இவ்வளவுதான். நான் வந்து என்னால இதுக்கு மேல ஹைப் பண்ணி என்னால பேச முடியாது. ஏன்னா நான் அப்படி பழகிட்டேன், பேசி இப்படியே தான் எனக்கு. ஸோ நான் நருட்டோவுக்கு நான் பேசணும்னா எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடும்போது என்ன, நான் ட்ரெயின் ஆயிடுவேன். ஸோ அவரு அதேதான், அவருக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 2-3 எபிசோடுக்கு மேல நருட்டோக்கு அவர் கத்துனாரு அப்படின்னா நாங்க வீட்டுக்கு போய் எதுவும் பேசவே மாட்டோங்க. நாங்க ஸ்டுடியோல பேசிட்டு அவ்வளவுதான். வீட்டுக்கு வந்து எங்க அண்ணியோ இவங்க வைஃப் யாரா வந்து எதாவது கேக்குறாங்க அப்படின்னா வந்து நாங்க இதுதான் பதிலா இருக்கும். கல்யாணம் ஆன புதுசுல சண்டை வரும், பேசவே மாட்டேங்க. சண்டை வரும்போது நீங்க சொல்லிருக்கீங்களா நமக்கு சண்டை சச்சரவே ஆகாது ப்ரோ. நம்ம வந்து அமைதியா இருந்து பழகிட்டோம், அதனால வந்து நோ வைலன்ஸ். அனிமில மட்டும் வைலன்ஸ் கேரக்டரா பண்ணா ஸ்மாக் தான், டைரக்டா WWE ஸ்மாக் தான். உங்களையா எல்லாருக்குமே இதெல்லாம் கண்டிப்பா பிரதர்ஸ்னால அது கண்டிப்பா 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 கண்டிப்பா. இது என்னன்னா ஐ வாண்ட் டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின். ஏன்னா நருட்டோ நீங்க பேசும்போது இப்போ எனக்கு இந்த ஒரு வேர்ட் இருக்கும், ஃபேமஸான வேர்ட் தப்தபயோன்னு சொல்லிட்டு ஜாப்பனீஸ்ல. நான் தமிழ்ல பார்க்காத அந்த கொஸ்டின் கேட்குறேன், சாரி கைஸ். தப்தபயோ இருக்கா தமிழ்ல? தத்தபயோ தமிழ்ல யூஸ் பண்ணல ப்ரோ. ஓகே, என்ன நம்புங்க அப்படின்னு போட்டிருப்போம். ஓகே, அவங்க தத்தபயோ அடிக்கடி யூஸ் பண்ணிருப்பாங்க. தப்தபயோ ஆமா, எல்லா டைலாக் பின்னாடி தமிழ்ல எல்லா டைலாக் பின்னாடி என்ன நம்புங்கன்னு போட்டா நல்லா இருக்காது. சோ அது அப்படியே யூட்டிலைஸ் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா நம்ம லோக்கலைசேஷன் அப்படின்னா என்ன, இருக்கிறவங்களுக்கு புரியுற மாதிரி பண்ணணும். ஒருவேளை அந்த ஃபீலுக்காக தான் சொல்லியிருப்பாங்களோ என்னவோ, இந்த மாதிரி நீ அதை பாரு, அதுல வந்து அந்த சரி நீங்க தமிழ்ல பாத்தீங்கல்ல, உங்களுக்கு அந்த ஃபீல் மிஸ் ஆன மாதிரி தெரிஞ்சதா? அந்த ஒபிட்டோல வந்து அந்த கிடிங்னு சொல்றதும் இப்போ அது தமிழ்ல டப் பண்ணும்போது சும்மா சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, கிண்டல் பண்ணேன், சாரி கிண்டல் பண்ணேன் அப்படின்னு இருப்பாரு. ஆப்வியஸ்லி நமக்கு அதுதானே ஜஸ்ட் கிடிங் அப்படின்றதுக்கும் நம்ம கிண்டல் பண்ணதான் நம்ம சொல்ல முடியும். ஒரே சார் நம்மளுக்கு அது கனெக்ட் ஆகும் தமிழ்ல. அண்ட் மோர் ஓவர் அந்த கிண்டல் பண்ணேங்கிறத நம்ம இப்போ புது வார்த்தைகள் நிறைய இருக்கு, அதை எப்படி வேணாலும் சொல்லலாம். பட்
நம்ம நருட்டோ பண்ணது வந்து டிவி சேனலுக்கு, யா அதுக்கான செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ஒரு எக்ஸாக்ட்லி. சென்சார்ஷிப் இருக்குல்ல. சென்சார்ஷிப்னு சொல்லும் போது எனக்கு ஒரு திங் வந்தது. இப்போ என்னன்னா டெட்பூல், இப்போ ரீசெண்டாக அந்த டெட்பூல்ல நம்மளுக்கு வந்து சரளமாக நம்ம பேசியிருப்போம். நம்ம கன்சியூமராக ஐ லைக் தட் ஒர்க் ஸோ மச். ஆனால் இப்போ இது வேற விதமாக கன்சியூம் பண்ணுற ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஏன்னா இதுன்னு சொல்லிட்டு லைட்டாக சுழிச்சிருவாங்க முகத்தை. அந்த ஆடியன்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இப்போ டப்பிங் ஃபீல் இருக்கும்போது இப்போ இங்கிலீஷில் ஒன்று பேசியிருக்காங்க, ரியல் லாங்குவேஜில் எப்படி தான் பேசியிருக்காங்கன்னா இப்போ தமிழ்லேயே தான் பேசணும், அப்போ தான் ஃபீல் வரும், இல்லாட்டி கம்மியாயிரும். ஸோ அவங்களுக்கு என்ன கருத்து? கிரிட்டிசிசம் இருக்கும், அதை நம்ம கண்டிப்பா. ஏற்றுக்கணும். ஒருவேளை ரொம்ப ஓவர் போட் போன மாதிரி இருக்குதுன்னா ஃபைன். பட் நாங்கள் அதை வந்து ரொம்ப ஜென்ரிக்காக ஒரு இங்கிலீஷில் இந்த லெவலுக்கு பண்ணியிருக்காரு ரைன் அண்ட் ஆல்சோ, யா அதை மேட்ச் பண்றதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுவோமே தவிர கண்டிப்பா. நம்ம வந்து ரொம்ப அதுக்காக நான் போய் இதுல வந்து வடிவேலு ஜோக்கையோ கவுண்டமணியோட ரெஃபரன்ஸையோ கொண்டு வரதுல வந்து யூஸ் இல்லை. அது முடிஞ்சு போச்சு அந்த ஜோக்ஸ். நீங்க இதை பார்த்து இதை பத்தி நீங்க அடுத்தடுத்து பேசணும்னு தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக எங்களால் என்ன கொடுக்க முடியும்னு பார்ப்போம். கண்டிப்பா அண்ட் மோரோவர் எங்களுக்கே சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. மார்வல் கண்டென்ட் ஸ்டோரி லைன் தாண்டக்கூடாது. ஓகே, ஸோ இந்த கேரக்டர்ஸ்க்கு இந்த இது இருக்கு, அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் நாங்க கொடுக்கணும். எல்லாரையும் நாங்க மட்டம் தட்ட முடியாது. ஓகே, அவங்க ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் கம்பெனியுமே அவங்க போட்டு கலாய்ச்சிருக்காங்க அப்படின்னா அதை நாங்க கொண்டு வந்து தான் ஆகணும். அதுக்கான இது நம்ம தமிழ்ல ஒரு ஃப்ரீடம் எடுத்து பேசி தான் ஆகணும். கண்டிப்பா அங்க போயிட்டு நான் ரெஸ்ட்ரிக்டடா நான் வந்து இவ்வளவுதான் நான் பண்ண முடியும் அப்படின்னா அது அந்த ஃபீல் கெட்டு போயிடும். ஃபீலே கெட்டு போயிடும். அங்க அதுவும் டெட்பூல்ல வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே கிடையாது. அட் த எண்ட் ஆஃப் த டே அங்க ஆர் ரேட்டடு, இங்க 18+ அடல்ட் சர்டிபிகேஷன். ஆமா, கண்டிப்பா அவ்வளவுதான். கண்டிப்பா. அதை மீறி நீங்க வந்து அதை பார்த்தே ஆகணும். நீங்க தியேட்டர் வந்துட்டு குறை சொல்றது பாயிண்ட். என்ன வித்து நியாயம்? நாங்க என்ன சார் பண்றது? ஹிந்தியை விட போஜ்பூரி ஹரியான்வி ஸ்லாங்ல வந்து பண்ணது இன்னும் மட்டமா இருந்தது. மட்டமா ஒர்க் வாஸ் குட். சொல்றது அவங்க தர லோக்கலுக்கு இறங்கி அடிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு வந்து தெரியும் அது எந்த லெவலுக்கு பாராட்டினாங்க. அடேங்க அப்பா, டெட்பூலுக்கு இப்படி பேசியிருக்காங்கன்ற மாதிரி இருந்தது. அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா என்ன மாதிரி ஒருத்தன் பேசுறான், ஒரு ஃபாரின்காரன் வந்து என்ன மாதிரி பேசுறான்னு, அந்த மாதிரி நமக்கு ஒரு அக்செப்டன்ஸ் வேணும். கனெக்ட், அந்த லோக்கல் கனெக்ட். கண்டிப்பா இப்போ அது கிடைக்கலன்றீங்களா? கிடைச்சிருக்கு, இருக்கு. ஃபுல்லாவே அப்ரிசியேஷன் கிடைச்சது டெட்பூல். நைஸ் நைஸ். கிரிட்டிசிசமா பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் ஓகே இது கொஞ்சம் ஓவரா இருந்தது, இது கொஞ்சம் அதுவா இருந்தது அப்படின்னு ஓகே ஃபைன், அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம அதுல ஒண்ணுமே பேச முடியாது அவங்கள. கன்ஃபார்ம். ஏன்னா அது வந்து நாங்கள் ஒரு பெரிய செட் ஆஃப் டீம், ஒரு 40-50 நாள் உழைப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு 100 பேர் கிட்டத்தட்ட உழைச்சி தான் அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வந்திருக்கு. அவங்க ஒரு 1000 பேர் பண்ணியிருக்காங்கன்னா ஹாலிவுட்ல, அது நாங்கள் மினிமமாக எங்களால் எவ்வளோ முடியுமோ அதை நாங்கள் பார்த்து 100 பேர் வச்சு நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்ல. சேம் அனிமே நருட்டோ நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க கஷ்டப்பட்டு. ஸோ அது வந்து சும்மா இல்லைல்ல, ஒரு QC டீம் ஒன்று இருக்கும், அது வந்து செக் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க. சென்சாரையும் தாண்டி தான் இந்த படம் டெட்பூல் உங்களுக்கு வந்திருக்கு. அவங்க ஓகே சொல்லும்போது நம்ம வந்து இது ரொம்ப ஓவரா இருக்குன்றப்போ அது எப்படின்னா தமிழ்ல கேட்க உங்களுக்கு கொச்சையா இருக்கு. ஸோ அவ்வளவுதான். ஸோ அப்போ உங்களுக்கு தமிழ்ல தான் பிரச்சனை. இங்கிலீஷ்ல அவன் அதாவது எஃப் வேர்டை யூஸ் பண்றவங்களால ஓ போட்டு பேச முடியாது. ஓ போட்டா அவன் வந்து அது பெரிய தப்பா நினைப்பான். அதை கேஷுவலா எடுத்துருப்பாங்க. அவ்வளவுதான். எஃப் வேர்டை வந்து கேஷுவலா யூஸ் பண்றவங்களுக்கு ஓ வேர்டு வந்து ஒத்து வராது. கண்டிப்பா. நடைமுறை வழக்கத்துல எல்லாருமே யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான் அது. ஆக்சுவலி அதை வந்து நான் வந்து அப்படி பாஷா வந்துச்சா என்னங்க நீங்க எப்படிலாம் பேசுறீங்க? இங்கிலீஷ்ல பேசினா கூலு, நாமன்னா கூலா. டெட்பூலான்னு கேட்க வந்தவங்க அதான். இப்போ நம்மளே ஒரு ஹெசிடேஷன் வருது இல்ல, இதுதான் மேட்ரு. ஏன்னா இப்ப நம்மள போட்டோன்னா அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அந்த பயம் நம்மளுக்கே இருக்கு. ஐ ரெஸ்பெக்ட் தி. இப்போ ஒரு சேனல்னா உங்க ஸ்ட்ரக்சர் வேற, இங்க வந்து எல்லாருமே நான் இப்படிதான் பேசுவேன்னு சொல்லக்கூடாது. நம்ம அந்த டீசென்சி மெயின்டைன் பண்ண, அந்த டெக்கோரம், அந்த சேனலுக்குரிய அந்த இதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். நத்திங் எல்ஸ். திஸ் இஸ் அப்ளிகபிள் டு எவ்ரிதிங். தட்ஸ் கூல். சோ அடுத்த வெப் ஷீட் எடுத்துடலாமா? அவர் டைரக்ட் பண்ணி போன வாட்டி கமெண்ட்ல சொல்லிட்டாங்க பேச விடுங்க அவங்கள, ஏன்டா பேசிட்டே இருக்கீங்கன்ட்டு. இது வாட்டி பயமா கேக்குறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, மைக் கிட்ட வரலாமா? யா, பிரச்சனை இல்ல. ஃபோர்ஸ். என் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வந்ததே நருட்டோ தான். அவனை மாதிரியே என்னையும் மக்கள் ஏத்துப்பாங்கன்னு நம்புறேன். எனக்கு மனசாட்சியே இல்லை. நான் பிறக்கும் போதே எங்க அம்மாவை கொன்னுட்டு பிறந்தவன். இந்த இதுல இருக்கு.
ஆக்சுவலி அந்த கடைசி டயலாக் இன்னும் கூட கொஞ்சம் கிராஃப் எடுத்து பேசுற மாதிரி இருக்காது ஆரம்பத்துல so good எனக்கு ஏன்னா டக்குன்னு ஒரு நிமிஷம் வந்து இந்த இடத்துல ஃப்ரேம் வச்சு பேசியிருப்பாங்க காராக்கு அது கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. நான் வந்து இன்னும் பேசுறேன் இதுக்கு மேல டக்குனு original voice. பாட்காஸ்ட்ல பேச முடியும். That's good. நம்ம So, பிரேக் எடுத்து டீ கூட குடிச்சிருவோம். இதுல விடியவா இதுல இன்னொரு மேட்டர் இருக்கு. இப்போ அவர் சொன்னார், நீங்க சொன்னீங்களா அவரை பேச விடுங்கன்னு. அவர் பேசி பழக்கம் இல்ல, அவர் அவ்வளவுதான் பேசுவாரு. ஓகே, டோன் இவ்வளவுதான், நான் பேசுறது இவ்வளவுதான், 4 வார்த்தை பேசுறேன் அவ்வளவுதான். that's good or maybe not. நானும் அப்படிதான் இருந்தேன். பட் இந்த நருட்டோ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எனக்குள்ள அது ஒரு சேஞ்சா வந்துருச்சா எப்படின்னு எனக்கு தெரியல. இவனே ஆச்சரியமா கேட்பான், நீ எப்படிடா இவ்ளோ பேசுற அப்படிமா. கேரக்டர்னாலயே என்னவோ வரும் அப்படி. நம்ம முதல்ல அவரை பேச வச்சிருவோம் இந்த இதுல வந்து. அப்புறமா நம்ம கொடுங்க டைமிங் மிஸ் ஆகுது. இந்த விஷயம் பேசும்போது என்னன்னா நருட்டோ இஸ் லைக் அ ஹோப் நிறைய பேருக்கு. நான் வந்து பார்த்த வர அனிமேல நருட்டோ கேரக்டர் வந்து நிறைய பேருக்கு ஹோப்பா இருந்திருக்குன்னு சொல்ற ஒரு கேரக்டர் தான். இல்ல இது நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். தப்பான கேரக்டர் வந்திருக்கு கராட்டே கிட், அவருக்கு போக வேண்டியது. நீங்க 2 பவுல் வச்சிருக்கணும் தெரியுமா. ஆக்சுவலி அது ஒருத்தர் எடுக்கிற மாதிரி இருந்து நீ ஒன்றும் இல்லை, சைடில் கோடு போட்டுருக்கோம் அதை மாதிரி. ஸோ நருட்டோ வந்து பார்க்குறவங்களுக்கு மட்டும் ஹோப் இல்லை, எனக்கே கரியரில் ஒரு ஹோப் கொடுத்தது நருட்டோ. அதை பேசுறதுனால உங்க லைஃப்ல எதனா ஒரு இம்பாக்ட் இதை மாத்திக்கலாம் அப்படின்ட்டு அவர் டப்பிங் ஃபீல்டே விட்டு போயிருந்தார் ஒரு 3-4 வருஷம். அவர் டப்பிங்லேயே இல்லை, அவர் நிறைய என்னென்னமோ எஃப்எம் ஸ்டேஷனில் போய் ஒர்க் பண்ணுறது அது இதுன்னு எல்லாமே அவர் ட்ரை பண்ணார். ஸோ எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு ஓகே நம்மளோட இதுதான் அப்படின்ட்டு ஒரு இதில் வந்தது. அப்போ கரெக்டாக நருட்டோ வந்தது. அப்போ தான் நாங்கள் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எல்லாமே எங்களுக்கு அந்த டைமில் பூம் ஆச்சு. கூடி வந்தது நருட்டோ தான். எனக்கு பர்சனலாக செகண்ட் லீஸ் ஆஃப் லைஃப்னே சொல்லுவேன் நான். அடுத்து என்னன்னு இல்லாமல் இருந்த ஒரு ஸ்டேஜில் ஒரு ப்ராஜெக்டாகவும் ஒரு சப்ஜெக்ட் வைஸாகவும் ஒரு கேரக்டராகவும் எனக்கு லைஃப் கொடுத்துருக்கிறது நருட்டோ. அந்த ஒரு மரியாதைக்காக தான் இந்நாள் வரைக்கும் நருட்டோ பத்தி யார் கேட்டாலும் நான் மரியாதையா ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லனா கமெண்ட்ஸ் அவரும் ஒரு எடுத்து மடிச்சு கட்டிக்கிட்டு வாங்கடா இப்போ வராது. டெட்பூல் படத்துல ஸ்கிரிப்டிங் பண்ணிருக்கோம் பாத்துக்கோ. இல்ல ப்ரோ, சி நம்ம அத அகைன் நம்ம இப்படிதான், நம்ம இறங்கி சண்டை போடுறது நமக்கு ஆகாது, அது பண்ணக்கூடாதுன்னு நம்ம இருக்கோம். கமெண்ட்ஸ்ல வர ஃபேன்ஸோ மெசேஜ்ல பண்ற ஃபேன்ஸோ புரிஞ்சுக்க வேண்டியது ஷிப்புடன் மட்டும் எங்க லைஃப் கிடையாது. அதுக்காக எங்களை நேர்ந்து விடல. You guys should be responsible. கொஞ்சம் பொறுப்பா இருங்கடா, பேர பசங்கள சொன்னா கேளுங்கடா. எனக்கும் தான் பக்கத்துலயே வச்சுக்கிட்டு இல்ல. சோ இது ரிஜெக்ட். அதனால நம்ம எனக்கு இன்னொரு நீங்களே எடுத்து கொடுத்துருங்களேன் பேசாம, உங்களுக்கு தான் தெரியும். நருட்டோ தரங்கப்பா, கட் பண்றீங்க அத. அதுவும் இவர் கேரக்டரா இருக்க போகுது. அதுவும் வந்துச்சா ஃபன்னாயிரும் இப்போ. ஓ விக்கிய ஒரு வேத்தாள். இது வந்து சின்ன வயசுல, அதாவது எனக்கு அப்போ 9-10 வயசு. அந்த சீரீஸ்க்கு டைட்டில் சாங்கும் நான் தான் பாடினேன். வேதாளம் அது வந்து பெரியவர், நான் வந்து விக்கி போர்ஷன் நான் பாடியிருப்பேன். பாவம் தானே அது நான் பாடினேன். டைலாக்கு பதிலா அது வேணா எனக்கு ஞாபகம் இருக்கிறது பாடுறேன். ஸோ லிரிக்ஸ் ஞாபகம். பாவம் தானே பரிதாபம் தானே கண்ணாடிக்குள்ளே பாவம் மாட்டிக்கிட்டானே என்னை வந்து காப்பாத்து வேதாளம் சக்தி அதிகம்தான். So yeah, that was so great days. ஐயோ கிரேட் சிங்கர்ஸ் வச்சுக்கிட்டு you made a childhood இல்ல great, எனக்கு actually thanks for that. ரொம்ப நல்லா பாடுறீங்க. எனக்கு அப்படியே போயிட்டு நான் சைல்ட்ஹுட்டுக்கே கொஞ்ச நேரத்துக்கு. இல்ல ப்ரோ, அந்த சீரீஸ் எல்லாம் வந்து இப்போ திரும்பி பார்க்கும்போது தான் அதோடைய அருமை என்ன நமக்கு புரியுது. இல்ல அதை எவ்வளவு பேர் என்ஜாய் பண்ணாங்கன்னு இப்போ இன்ஸ்டாகிராம்ல தெரியுது எனக்கு. ஸோ அதை என்ஜாய் பண்ற ஒரு குரூப் வந்து இப்போ வந்து அடுத்து என்ன பண்ண போறீங்க, இன்னும் நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு அவங்க வந்து கேக்குறாங்க. எனக்கே ஞாபகப்படுத்தினாங்க, சுட்டி டிவில ஸ்பைடர்மேன் வந்தது, அதுக்கு நான் தான் பேசியிருந்தேன். அது அவங்க சொல்லிதான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஓகே, சுட்டி டிவில வந்திருக்கு. ஆமா வந்திருக்கு, அதான் சொல்லிட்டு இருந்தேன் எல்லாரும். சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி பழசெல்லாம் நமக்கு வந்து ஞாபகப்படுத்துறாங்க. ஷக்கலக்க பூம்பும்
Yeah, அதுவும் yeah, நான் yeah, தமிழ் தெலுங்கு ரெண்டுமே பண்ணியிருக்கேன். சக்கலாக்கா பூம் பூம் ஃபேன். ஐ திங்க் விக்கின் வேதா வந்து நானே ஒரு டைம் போய் எங்க இது தமிழ் இருக்குன்னு நான் சர்ச் பண்றேன். இஃப் யூ கோ டு ஹாட்ஸ்டார் எல்லாம் எல்லாமே ஹிந்தி அந்த மாதிரி டப்டு இருக்கும். அதுதான் தமிழ் இருக்கவே இருக்காது. ஐ வாண்ட் டு வாட்ச் இட் இன் தமிழ் அப்படிதான் பழைய இருக்கும். கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப பழைய கண்டென்ட் இல்லையா? அது இல்லாம பிகாஸ் நம்ம அப்ப காளியாக்கு பார்த்தது it was பேசியிருக்கேன். in TV. காலியா ஆமா, சோட்டா 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 பீம். பீம் யா 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 சோட்டா யா. பீம் காளியாக்கு பேசியிருக்கேன். பேசுறீங்களா? காளியா ஃபுல்லா ஃபால்ஸ் வாய்ஸ் தான் ப்ரோ. கம்ப்யூட்டர்ல கம்ப்யூட்டர்ல கம்ப்யூட்டர் கிடையாது, எல்லாமே நாங்க ஃபால்ஸ் வாய்ஸ். இப்போ நருட்டோக்கு வந்து இப்போ எனக்கு 30 வயசு, நருட்டோக்கு வந்து நான் ஒரு 12 year old கிட்டுக்கு நான் மேட்ச் பண்ணுவேன் எனர்ஜி. ஸோ தின் பண்ணி பேசுவேன். சாஸ்கே எங்க இருக்க? ஸோ நான் அந்த அளவுக்கு எனர்ஜி கொடுத்தாதான் அங்க அது எமோட் ஆகும். யா யா யா. நான் வந்து என் ஒரிஜினல் வாய்ஸ்ல அதை பண்ணணும்னா வராது. ஷிப்புடனுக்கு வரும்போது கொஞ்சம் அந்த ஒரிஜினாலிட்டி நான் Settle கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா அதுல அவன் இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டா காட்டுறதால. ஓகே ஓகே. எங்க ரெண்டு பேருக்கும் லக் என்ன அப்படின்னா பை லக்கு, எங்க வாய்ஸ் இதுக்கு டியூன் ஆயிடுச்சு. அனிமேலயே ஊறிட்டோம். Actually, பேசி இப்போ வந்து ஆனிமே எதுவா இருந்தாலும் எங்க ஏஜ் குரூப்ல இருக்கு அப்படின்னா, அதாவது எங்க ஏஜ்னா 30ல சொல்லல, அந்த ஒரு எங்க வாய்ஸ்ல 12 to 20 ஏஜ் குரூப்ல எது வந்தாலும் நாங்க அதை மேட்ச் பண்ண முடியும். 30 நீங்க சொல்லாம இருந்தா தெரிஞ்சிருக்காது. எதுக்கு சொன்னீங்க எனக்கு ஜாப்பனீஸ் சீரியஸ்லி 69 அவங்கலாம் அதேதான். லேடிஸ் லேடிஸ் ஜென்ட்ஸ்க்கு பேசுவாங்க. நருட்டோக்கு லேடி, நருட்டோவுக்கும் ஆமா. கோகுக்கு லேடி, ஒன் பீஸ் கோகு இவங்களுக்குலாம் அதுவும் 60க்கு மேல அவங்க எல்லாரும். சோ டேலண்ட் அவ்வளவுதான். இதுல கண்டிப்பா. வயசு எதுவுமே கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. லாங்கவிட்டி, அதுதான் சொல்றேன். இவங்க எல்லாருமே அஃபிஷியல் சோர்ஸஸ் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரி எவ்வளோ நல்லா ஃப்ளரிஷ் ஆக வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆனிமேக்கு ஃபேண்டப் மட்டுமே பண்ணிட்டு இருந்த நிறைய பேர் இப்போ வந்து எங்க அஃபிஷியலா எங்க டப்பிங் யூனியன்ல மெம்பர் ஆகி டப்பிங் ஆரம்பிச்சிருக்காங்க. வாவ் வாவ். வாழ்த்துக்கள். கம்மிங் பேக் யா. என்னன்னா புதுசா வரவங்களுக்கு எப்படி இதை வந்து இண்டஸ்ட்ரி உள்ள என்ட்ரு ஆகுது, இதை உங்களுக்கு இன்சைட் கொடுக்க முடியுமா? இன்சைட்ஸ்னா ஒண்ணுதான் ப்ரோ, இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் பத்தாது ப்ரோ. கண்டிப்பா கண்டிப்பா ஓகேவா? யா. எந்த ஒரு ப்ரொஃபஷனுமே நம்ம ஹோல் ஹார்ட்டடா ஃபுல் டைமா பண்ணாதான் கத்துக்கிற ஸ்டேஜ்லயாச்சும். இப்போ நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து நான் பார்ட் டைமாக டப்பிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு வராங்க. அது நடக்காது. எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற நாங்களே எங்கள் டைமுக்கு தான் நாங்கள் வருவோம்னு ஒரு இடத்துல போய் சொல்ல முடியாது. அவங்க எப்போ எங்களை கூப்பிடுறாங்களோ அப்போ நாங்கள் போக வேண்டி இருக்கும். கண்டிப்பா. ஸோ நான் ஆஃபீஸில் இருக்கேன் சார், நான் இப்போ வர முடியாதுன்னு நீங்கள் புதுசாக வர ஒரு ஆர்டிஸ்ட் போய் சொல்ல முடியாது இல்லையா? கண்டிப்பா You need to கண்டிப்பா respect கண்டிப்பா யா இந்த யா. இண்டஸ்ட்ரிக்குன்னு இருக்கிற ரெகுலேஷன்ஸையும் அந்த கால் ஷீட்ஸ்னு சொல்லுவோம் எங்க பாஷையில, கால் ஷீட்ஸ் அந்த யா கால் ஷீட்ஸ் ஆனர் பண்ணணும். நம்ம எடுக்கிற கமிட்மெண்ட்டை நம்ம சால்வ் பண்ணணும். யா. புதுசா வரவங்க நிறைய பேர் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் பேஷனோட வரவங்களுக்கு நானே ஓப்பனா சொல்லியிருக்கேன், எங்க ஸ்டுடியோ சாலிகிராமம்ல இருக்கு, வாங்க எங்க ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணுங்க, கத்துக்கோங்க, மற்றவங்க பேசுறத பார்த்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, டப்பிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு முக்கியமான பாயிண்ட், உங்க வீட்டில் உங்க சம்பாத்தியத்தை நம்பி இல்லைன்னா வாங்க. நீங்க சம்பாதிச்சுதான் உங்க வீட்டில் வந்து சால்வ் ஆகும். இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்க சம்பாதிச்சாதான் முடியும் அப்படின்னா வராதிங்க. தட்ஸ் ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு பிகினிங் ஃபேஸ்னு ஒன்று இருக்கு. ஃப்ரெஷராக ஒருத்தர் போறாங்கன்னா இப்போ வந்து என்ன 10,000 ஐடி இண்டஸ்ட்ரியா இருந்தாலுமே அந்த மாதிரி தான் இங்கேயும் ஃப்ரெஷராக ஒருத்தர் வரீங்கன்னா நீங்க கத்துக்கிட்டு நீங்க டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டு நீங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக எத்தனை வருஷம் ஆகும்? கண்டிப்பா கண்டிப்பா. மாத நிலையான வருமானம், மாத வருமானம் இங்க கிடையாது. ஓகே. 22 வருஷமா இருக்கிற எங்களுக்கும் அதே தான். 10 to 6 ஒர்க்கெல்லாம் இல்லை எங்களுக்கு. ஆமா, 9 to 9 சண்டேஸ் கூப்பிட்டாலும் போகணும், நைட்டு கூப்பிட்டாலும் போகணும், early morning கூப்பிட்டாலும் போகணும், எனி டைம் யா யா யா. அவைலபிளாக இருக்கும் அவங்க கூப்பிடும்போது. எனீனா போக முடியாத சுச்சுவேஷன் அந்த மாதிரி எதனா புரிஞ்சுப்பாங்க ப்ரோ. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கழுத்தை பிடிச்சி நீ வந்தே ஆகணும்னு சொல்றது கிடையாது. பட் ஆனா இப்போ நான் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து இப்போ நான் நருட்டோக்கு பேசிட்டு இருக்கேன்னு வைங்களேன், எனக்கு லாஸ்ட் இயர் ஒரு சர்ஜரி ஆச்சு. சர்ஜரி போய் நான் அட்மிட் ஆகுறதுக்கு முன்னாடி டப் பண்ணிட்டு போனேன். அந்த சர்ஜரி கேப்புக்கு தேவையான எபிசோட்ஸ் எல்லாமே முன்னாடி முடிச்சுட்டு போனேன். சர்ஜரி முடிச்ச 2-3 நாள்ல போய் மறுபடியும் டப் பண்ணேன். தட்ஸ் வாட் பேஷன் இஸ். அகைன் நான் வந்து ஐ கான்ட் கோ டெல் தெம் தட் எனக்கு சர்ஜரி ஆயிடுச்சு, நீங்க நாளைக்கு இது பண்ண முடியாதுன்னு சொன்னா அவங்க ஏன் ஒத்துக்கணும், அவங்க ஏன் எனக்கு வெயிட் பண்ணணும்? கண்டிப்பா இது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு புரியாது. கண்டிப்பா. ஸோ ஈவன் ஐ எம் கமிட்டட் டு திஸ், ஐ எம் டிவோட்டட் டு திஸ். நம்ப மாட்டீங்க, நருட்டோக்கு வேணா நீ பேசுப்பான்னு இவன்ட்ட சொன்னாங்க.
ஓ மை காட், ஏன் எதுக்கு? நான் தான் எனக்கு Surgery சர்ஜரி time. ஆச்சு, ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. ஓகே, ஸோ அந்த டியூரேஷன் வந்து மிஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, அவங்களுக்கு டெலிகாஸ்ட் ஸ்கெட்யூல்ஸ் இருக்கு இல்லையா. யா 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 ஸோ தே நீட் டு மேட்ச் இட். அது நிறுத்த முடியாதுல்ல, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க ஏன் நிறுத்தணும். கண்டிப்பா. ஸோ எல்லாத்துக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் தான் ப்ரோ. சீரியல்லே பார்க்குறோம், இவருக்கு பதில் இவருன்னு கார்டு போட்டு போக எவ்வளோ நேரம் அந்த ஆகும். மாதிரி கண்டிப்பா, டப்பிங்க்கும் வேற கண்டிப்பா. யாராச்சும் போடு. நருட்டோக்கு இவன் பேசியிருந்தாலும் பெரிய மாற்றம் தெரிஞ்சிருக்க போகிறது கிடையாது. ஏன்னா டெசிபிள் ஒரே மாதிரி இருக்கு ரெண்டு இல்லை, நான் என்ன கொடுத்துருக்கேன்னு அவனுக்கு தெரியும், அவன் என்ன கொடுப்பானோ எனக்கு தெரியும். ஓகே, அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அவனால. யா ஸோ யா அது எனக்கு அதுல வருத்தம் கிடையாது. பட் என்ன ஆனாலும் இது மிஸ் ஆகக்கூடாதுன்னு நான் ஒரு கான்ஷியஸாக ஒரு டெசிஷன் எடுத்து டாக்டர் கிட்ட சண்டை போட்டு, ஏன்னா எங்கள் ஸ்டுடியோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், எனக்கு அப்போ காலில் சர்ஜரி ஆச்சு, படி ஏறக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஓ பரவாயில்ல, நான் பொறுமையாக ஏறி போகிறேன், ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஏறி இறங்குறேன், நான் போய் பேசி தான் ஆகணும்னு சொல்லி எல்லா குட்டி கட்டமும் அடிச்சு கண்டிப்பா நான் போட்டு ஐ திங்க் இட் ஷோஸ் எவ்வளோ நீங்க வந்து பேஷனா இந்த இத லவ் பண்றீங்க இந்த Again, work. அதான் இந்த ஒரு எனக்கு இந்த டப்பிங் மேல ஒரு டிவோஷனும் ஒரு ரெஸ்பெக்டும் வந்ததுக்கு காரணம் நருட்டோ. நருட்டோ கண்டிப்பா நருட்டோ. கண்டிப்பா. இட்ஸ் லைக், ஏன்னா போன வாட்டியே ரகுவர் நான் கூப்பிட்டு பேசும்போது என்னடா நீங்களே பேசிருக்கிறீங்க, பேச வைக்கடா எங்க கலை பார்த்தீங்களா. இல்ல, அவருக்கு இந்த ஷின்சான் மாதிரி அவரை பேச வச்சுக்கிட்டே இருக்கணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். பாசிபிள் கிடையாது. இட்ஸ் நாட் பாசிபிள், ரைட்? ஏன்னா அது ஸ்பான்டேனியஸா டைலாக் முதல்ல ஞாபகம் வரணும். நம்ம டப் பண்ணி முடிச்சதெல்லாம் இத்தனை காலம் ஆகுது. ஆக்டர் மணிகண்டன் எடுத்துக்கோங்களேன், மிமிக்ரி நல்லா பண்ணுவார், நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்கே மற்ற டேலண்ட் எதுவுமே காட்டாம மிமிக்ரி பண்ணுங்கன்னா எப்படி இருக்கும்? இவரை மாதிரி பேசுங்க, அவரை மாதிரி பேசுங்க. அவரை மாதிரி அவர் எப்போ பேசுவார்? குட் டைரக்டர், நல்ல ஒரு டைரக்டர். இல்ல, ஆமா, குடும்பஸ்தன். குடும்பஸ்தன் ஒண்ணு. சரி, குடும்பஸ்தன் இல்லப்பா, ஒரு ஐயோ எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் அடி வாங்குவாரு போல இருக்கே. இல்ல லவ்வர் குட் நைட் மூவியோட ஹீரோ. இன்னும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஏதோ ஒண்ணு ஆமா டைரக்ட் பண்ணிருக்காரு அவரு. ஆமா, இல்ல, அவர் ரைட்டிங்கும் பண்ணுவாரு. என்ன போய் அவன் பின்னாடி இருக்கிறவங்க சிரிச்சவங்கள ஒரு வீடியோ எடுக்கலாம் எல்லாத்தையும். இது மற்ற டேலண்ட் சொல்லும் போது ஸ்கிரிப்டிங், ரெண்டு பேரும் ஸ்கிரிப்டிங் பண்ணுவீங்களா? ஆமா. வாவ், ஸ்கிரிப்டிங் நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ இத்தனை வருஷமா டப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பாயிண்ட்ல அகைன் டப்பிங் ஒர்க் இல்லை, அடுத்து என்ன அப்படின்னு யோசிக்கும் போது சொன்னேன் இல்லையா, குமார் சார் அவர் தான் ஸ்கிரிப்டிங் பண்ணுங்களேன்டா அப்படின்னாரு. ஓகே. ஸோ அப்போதான் வீட்டில் முதல் தடவை சிஸ்டம்லாம் வாங்கி ஸ்கிரிப்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு டப்பிங் போகும்போது இங்கிலீஷ்ல இருக்கிற டயலாக நாங்களே இது நீங்க இதுக்கு டிரான்ஸ்லேஷன் போட்டுக்கிட்டு ஸ்கிரிப்ட் இது காட்டிக்கிட்டு நாங்களே பேசுறோம் அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சது. ஓகே. ஸோ அப்போ அவங்க கரெக்டாக தான் பேசுவாங்க, இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சும்மா ஒரு ட்ரையலுக்கு ஸ்டார்ட் பண்ணது தான். பட் அதுவே ஒரு கரியராகவே ஆயிடும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா அந்த ஸ்கிரிப்டிங் பார்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாக்ட்லி. நாங்க அது ஜஸ்டிஃபை பண்ணாதான் ஆர்டிஸ்டால ஜஸ்டிஃபை பண்ண முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் ஜாஸ்தி. ஸ்கிரிப்டிங் சொல்லும் போது உங்க ஃபார்மட் இப்போ டப்பிங்க்கும் ஸ்க்ரீன் பிளேக்கும் வேற வேற மாதிரி இருக்குமா ஸ்கிரிப்டோட ஃபார்மேட்? இல்ல கிடையாது. நாங்க இதுல எப்படி ஃபாலோ பண்றோம், நாங்க ரெண்டு பேரும் பர்சனலா பண்றது சொல்றோம். நாங்க வந்து மாக் டப் மாதிரி பண்ணிடுவோம். ஓகே. எல்லா கேரக்டர்ஸ்க்குமே நாங்க வந்து இப்போ இங்கிலீஷ்ல இருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே தமிழ்ல நாங்க டப் பண்ணிடுவோம் அதை. ஓகே. ஸோ அதை கேட்டு ஆர்டிஸ்ட் வந்து அவங்களுடைய ஸ்டைல்ல ரீக்ரியேட் பண்ணுவாங்க. நீங்க வந்து ஸ்கிரிப்டிங் ஆடியோ பேஸ்டாவே நாங்க பண்ணிடுவோம். ஓ தட்ஸ் கூல், தட்ஸ் கூல். ஸ்டோரி வைஸ் எதனா ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி கிரியேட் பண்ற மாதிரி எதனா ஐடியா? அதாவது லயலால நானும் படிச்சிருக்கேன். அந்த காலத்திலேயே அந்த எண்ணம் வந்தது கிடையாது. அந்த சைடு அந்த அளவுக்கு கிரியேட்டிவா நமக்கு தனியா அப்படின்னு இல்ல. இது நமக்கு இந்த டப்பிங்லயே இருந்துட்டதுனால வேற எதுவும் யோசிக்க வேண்டிய அவசியமே வரல. எக்ஸாக்ட்லி. யூ கைஸ் லவ் தட் ஜாப், ரைட்? சோ அப்போ எப்படி இருக்கிற ஒர்க்ஸ் ஃபியூச்சர்ல இல்லை அதான் சொல்கிறேனே. இப்போ யாராவது வந்து என்கிட்ட ஏதாவது ஷார்ட் ஃபிலிம்க்கு டப்பிங் பண்ணும் ஸ்டுடியோ வேணும்னு கேட்டால் ஹெல்ப் பண்ண ரெடி. ஷார்ட் ஃபிலிம் நான் எடுத்து என்ன பண்ண போகிறேன்? ஒன்றும் இல்லை, நருட்டோ ஆர்மின்ட்டு ஒரு கட்சி ஓப்பன் பண்ண வேண்டியது. நீ என்ன விட மாட்டேன்ல, அந்த ஆர்மி திறக்கிறது கமெண்ட் போடுறது இவ்வளவு நேரம் அதான் சொல்லிட்டு இருந்தாரு. என்னங்க நீங்க என்னதான் இருந்தாலும் தமிழ் என்னன்னு மாற்ற முடியும். அவர் ரசிகரா வந்திருக்காரு அவர் இந்த இடத்துல. அவரு இல்லை ப்ரோ, அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வே ஆஃப் என்ஜாய்மெண்ட் இருக்கும் ப்ரோ. அதையே வந்து மட்டம் தட்டுறது வந்து there is no point. இவருக்கு இப்படிதான் இதை என்ஜாய் பண்ணணும்னா பண்ணட்டும். யா தட்ஸ் நைஸ். அண்ணா நாங்க சீமா கூட ஆகும். நருட்டோட நான் நேர்ல கூப்பிட்டு வந்து சிஎம் ஆக்கலாம், அது பிரச்சனை இல்லை.
ஐ ஆல்சோ ஹேவ் ஒன் மோர் கொஸ்டின். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் நருட்டோக்கு வந்து டப்பிங் பண்ணியிருப்பீங்க, அப்போது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க இவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும் அப்படின்னு. இப்போ இட் இஸ் இல்லை. ஹவு டு யூ ஃபீல் தட் இவ்வளோ பெரிய இது ஆடட் பேர்டனாக இருக்குது அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா இது நான் பண்ணது மிஸ்டேக்காக நல்லா தான் தெரில. ஒரே ஒரு இன்ஸ்டா ப்ரொஃபைல் தான் வச்சுருந்தேன். அது ப்ரைவேட்டாக இருந்ததை பப்ளிக்காக மாற்றினேன் இதானதுக்கப்புறமா. ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ப்ரைவேட்டாக வச்சு சீன் போடுறான் அப்படின்ற பேர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பப்ளிக்காக அக்கௌண்ட்டு மாற்றினேன். இன்ஸ்டாகிராமில் பிச்சுக்கிட்டு போச்சு. அதெல்லாம் டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் இப்படி நடக்குமான்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. எனக்கு நடந்தது எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. ஆம்பளை பையனுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்களா அப்படின்னு. ஐ திங்க் எவ்ரிதிங் அந்த நருட்டோன்ற கேரக்டருக்காக. எக்ஸாக்ட்லி அதுதான் சொல்கிறேன். நருட்டோ எனக்கு ஒரு செகண்ட் லைஃப். ஸோ அதை வந்து அதுக்கான ரெஸ்பெக்ட் என்றைக்குமே நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதை வந்து இவங்க வெளியிலேருந்து பார்க்குறவங்க என்னன்னா, நருட்டோவை நீங்கள் மதிக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் அது டப் பண்ணுறதே இல்லை, அதை பண்ணுங்க, சாப்பிடலாம் விட்றாங்க, நல்லா இருக்க மாட்டீங்கன்னு டப் பண்ணல, என்னையா பண்ணுறது? இதெல்லாம் நியாயமா? I think in the episode like how much you have அந்த நருட்டோ கேரக்டருக்கு. அதனால தான் when he asked direction பண்ணனும் அப்படினா உங்களுக்கு அதுல இன்ட்ரஸ்ட் இல்ல, because you are into this only. எக்ஸாக்ட்லி. இல்ல and one more thing is, இப்போ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ற வயசெல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் சொன்னார் இல்லையா, நடுவுல 3-4 வருஷம் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இல்லல்லப்பா நமக்கு இதுதான் அப்படின்னு திரும்ப வந்தாச்சு. இதுக்கு மேல போய் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நமக்கு ஸ்கோப்பும் கிடையாது. சொன்ன மாதிரி ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட். எனக்கு இப்போ சிங்கிங்ல இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே இருக்கும். சின்ன வயசுல பண்ணதால அந்த ஒரு விஷயம், அந்த விக்கியோர் வேத்தால் டைட்டில் சாங்லாம் கேட்கும்போது நம்ம இப்போ ஆடிக்கிட்டே இருந்திருக்கலாமோ, ஏன் அதை விட்டோம் அப்படின்னு. எங்க அம்மாவுக்கு எங்க 2 பேர் மேல இன்னும் அந்த கோபம் உண்டு. நீங்க சொன்னீங்க உங்களுக்கு ஸ்டார்டிங்கே சிங்கிங்ல தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு. ஸோ அம்மா வந்து எங்களை சிங்கர்ஸ் ஆக்கி பார்க்கணும் தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனா டப்பிங் போய் நீங்க 2 பேரும் அதை விட்டீங்கடா அப்படின்னு இன்னும் கூட எங்க அம்மா புலம்புவாங்க. disappointed. Mom was disappointed there. Still disappointed only. அதனால என்ன பண்றது, அப்பப்போ ஏதாவது வாட்ஸ்அப்ல நம்ம ஏதாவது ரெக்கார்ட் பண்ணா அது அம்மாவுக்கு அனுப்பி விட்டுறது. இந்தா மம்மி வச்சுக்கோங்க, உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன், அவ்வளவுதான், நான் இப்போ என்னோட ப்ரொஃபஷன் பார்க்குறேன். ஆமா, that's cool. இப்போ வந்து நாங்க இப்போ ஸ்டுடியோ வச்சு ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருக்கோம்னா அதுவுமே அவங்க I'm sorry, I couldn't ask that. So இது இந்த ஸ்டுடியோ how அதோட விதை எங்க இருந்து ஆரம்பிச்சது, எப்படி அது டெவலப் ஆச்சு? So இல்ல, mom dad both saw me struggling in my career. என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த ஒரு பாயிண்ட். He is always clear about his vision. அப்போவே இந்த ஃபீல்டு தான் அப்படின்னு அவன் டிசைட் பண்ணிட்டான். நானாவது பிஎஸ்சி அனிமேஷன், அவன் பிகாம் கிராஜுவேட். அல்ல, அதுதான் நான் வந்து பார்ட் டைமா பண்ணேன். இதுதான் மெயின் பிசினஸ். ஸோ பிகாம் கிராஜுவேட் அவன். நீ ஏன் அது பண்ணல அப்படின்னு என்னைக்குமே வீட்லயும் கேட்டது கிடையாது. இப்போ பொண்ணு கொடுக்கறதுக்கு கேக்குறாங்க, அது வேற விஷயம். கல்யாண மாலை ஷோ நடத்துறோம். guys, our guest is free. So உங்களுக்கு ஏதாவது இல்ல ஃப்ரீலாம் கிடையாது, டேக்கன். ஆமா, டேக்கன். பொண்ணு கொடுக்கறதுனா லவ் மேரேஜ்ங்கிறதால கேள்வி வருது, அவ்வளவுதான். அப்போ गाइस உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்ல, சாரி. இல்ல, மீடியால இருக்கிறதுல இது இந்த சாபக்கேடு என்னைக்குமே இருக்கும் போல இருக்கு, இது மட்டும் விடாது போல இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஈவன் பிசினஸ் பண்றோம்னா கூட they look at it, ஓகே நீங்க பண்றதும் மீடியா பிசினஸ் தான். மீடியா இந்த வேர்ட் நிறைய அதுதான் பிரச்சனை. இட்ஸ் லைக் a curse. unstable. இது வந்து அன்ஸ்டேபிள் அப்படின்னு அவங்களா மைண்ட்ல எல்லாருமே ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஜினியர் எப்படியவா நம்ம போய் எல்லாருக்குமே எஜுகேட் பண்ண முடியாது ப்ரோ. கண்டிப்பா நமக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எப்படி இருக்கோம்னு நமக்கு தெரியும். தட் இஸ் ஐ திங்க் அது ஒரு மித் ஆகிருச்சு. மீடியாக்கு போனா இட் இஸ் அன்சர்டன் ஃபார் எவ்ரிவன். அப்படி கிடையாது. ஏன்னா 22 வருஷமா சர்வைவ் பண்ணியிருக்கோம்ல. எப்படி 22 இயர்ஸா எப்படி சர்வைவ் பண்ணியிருக்கோம்? இருக்கு, ஸ்கோப் இருக்கு. we have to be at the right place. எல்லாம் ரைட் டைம்ல நடக்கணும். இப்போ ஆக்டர், சிங்கர், டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆல்சோ சர்வை பண்றாங்க அப்படின்றது இவங்கள பார்த்து தான் எவ்ரிவன் வில் நோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல. எனக்கும் தான். உனக்கு பெரிய ஐ ஓப்பனிங் இது. இன்ஸ்டாகிராம்ல ஃபேக் ப்ரொஃபைல்ல இருந்து வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது, நருட்டோ ஷிப்புடன் எப்போ வரும்னு மெசேஜ் பண்ணக்கூடாது.
டெலிகிராம்ல பார்க்க கூடாது. அஃபிஷியல் சைட்ல பார்க்கணும். ஆமா. கோல்டன் ரூல்ஸை எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க ஒழுங்கா பண்ணீங்கன்னா அடுத்த இல்ல நருட்டோ ப்ரோ, சூதுகம்ல போர்டுல எழுதி போடுவார் இல்லையா, இந்த வீடியோ நருட்டோவா கூட நீங்க அதை வச்சுக்கலாம். எக்ஸாக்ட்லி. ஸோ உங்க நருட்டோ வேணும் திருப்பினா இந்த நீங்க ஃபாலோ பண்ணணும். நருட்டோ இல்ல, நல்ல அனிமே கண்டென்ட், எனி ஷோ நல்ல அனிமே கண்டென்ட் அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜ்ல வரணும்னு ஆசைப்படுறவங்க அஃபிஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் அது நடக்கும். கண்டிப்பா. ஸோ இஃப் யூ வாண்ட் டு க்ரோ வித் திஸ் அனிமே கம்யூனிட்டி, ஃபாலோ திஸ் ரூல்ஸ். அவ்வளோதான் கைஸ். ஸோ நான் நருட்டோ கண்டுபிடிச்சிட்டேன், அதை மட்டும் நீங்கள் அப்படி பேசிட்டீங்கன்னா ஓகே. அது எடுக்கிற இது வேணுமா? ஏதாவது வேணாம். சும்மா எடுப்போம். எதுக்கு பாட்டிலாம் வேற வச்சுக்கிறோம். நருட்டோ பொறுத்த வரைக்கும் நருட்டோ டைலாக் பேசலன்னா கண்டிப்பா கொந்தளிச்சிருவாங்க. இவரே அடிச்சிருவாரு. நான் தான் உங்களுக்கு கேட்டேன், இப்போ என் ட்ரெஸ் கேட்பானே, டேய் உன் ட்ரெஸ். ஸோ அட்ரஸ்னு சொன்னது ஞாபகம் வருது. நம்ம ப்ரொஃபைல்ல விட்டுட்டு மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாத்துலயும் தாக்க ஆரம்பிச்சிட்டானுங்க இப்ப. கூகுள் பே இருந்தா அதுலயே வருவானுங்க, எப்போ வருவான்ட்டு. ஐயோ. ஸோ அது ஒரு தனி செக்ஷன். சி இட்ஸ் ஆல் ஃபன். பட் அந்த கண்டிப்பா மீறி கண்டிப்பா போற ஒரு பாயிண்ட்னு ஒன்னு இருக்கும்ல, பர்சனல் ஸ்பேஸ் இன்வைட் பண்ற மாதிரி Exactly. இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு வேணா நருட்டோ ஸ்டைல்ல ஒரு இது சொல்லலாமா? கைஸ் பீ ரெடி. நருட்டோன்னு சொல்றீங்க, நருட்டோ பின்னாடி இருக்கிற சாய் சுத்தோடைய வாழ்க்கையும் பாருங்கடா. That's cool. It's fun again. Yeah, exactly. Not to hurt anyone's sentiment. Yeah. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னு I respect that. பட் நம்மளுடைய ஸ்பேஸையும் விட்டாங்க அப்படின்னா ஒர்க் பண்ண நமக்கும் வசதியா இருக்கும். ஏன்னா நருட்டோ தாண்டி இப்போ டாண்டடான் ரீசெண்டா பண்ணிருந்தோம். தமிழ்ல பண்ணிருந்தோம். தட் வாஸ் ஓப்பனா இறங்கி அடிச்ச ஷோ. அது நான் பார்த்தேன் ஒரு எபிசோடு. பார்க்கும்போது இட்ஸ் குட். ஜாப்பனீஸ்ல பார்த்த மாதிரியே இருக்கு. டெட்பூல்ல ஒரு பாதியாவது மேட்ச் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன் நாங்க அது அனிமேல. ஏன்னா அது கான்செப்டே அப்படிதான் வச்சுக்கோங்களேன் நீங்க. சோ அதனால அந்த மாதிரியும் பண்ணிட்டு இருக்கோமா, அதை அப்ரிஷியேட் பண்றாங்க. அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டு பின்னாடியே சிப்புடன் எப்போ வரும், இது நல்லா இருக்கு, அது எங்க நீங்க போங்க. நீங்க இதை நான் பார்த்துட்டு இதை சொல்லிட்டு கீழே இது வந்து இது கேட்கறதுக்காக அது ஒன்று போடுற மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஸோ கைஸ் என்ன சொல்ல வர்றாருன்னா, பி ரெஸ்பான்சிபிள். நீங்கள் பார்க்குறீங்கன்னா யுவர் கைஸ் அ ஃபேன், பட் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருங்க பேர பசங்களா. அகெயின் நருட்டோ வாய்ஸ், அந்த நருட்டோ வாய்ஸ் எங்கள் ஃபேன்ஸ்க்காக ரெஸ்பான்சிபிள் ஆயிடுவாங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? நருட்டோ வந்து நிறைய ஒரு இம்பேக்ட் கொடுத்துருக்கு. ஏன்னா லோன்லியாகவும் இருக்கும் போதும், நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் போதும், இதெல்லாம் ஒரு கஷ்டமா, இதெல்லாம் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா அந்த நருட்டோ கேரக்டர் வந்து எல்லாரும் அந்த கிராமமே ஒதுக்குவாங்க. அவனை ஒரு மனுஷனா பார்க்காம ஒரு 9 tails மிருகமாக தான் பார்ப்பாங்க. அப்போ அவனை அந்த மாதிரி பார்க்கும்போது, அவன் அதெல்லாம் டிஃபீட் பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், யாருமே சப்போர்ட் பண்ணாம ஒரு நிலைமை இருக்கும். அப்போ நீங்க அந்த கேரக்டருக்கு பேசுறீங்க, உங்களுக்குலாம் அது எப்படி ஒரு மூமெண்டா இருக்கும்? அவருக்கு ரெண்டு காரா அந்த பெயின் ஃபைட் சீக்வன்ஸ் வரும்ல ஷிப்படன்ல, பெயினா இருக்கு. லாஸ்ட் அவர் வந்து அந்த இது தவளைங்க மேல வந்து நின்னுக்கிட்டு டங் 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 மியூசிக் போட்டு லிட்டரலா கூஸ் பம்ப்ஸ். எனக்கு நான் ஸ்கிரிப்டிங் பண்ணும்போது லிட்டரலா கூஸ் பம்ப்ஸ். நான் டப்பிங் கூட பண்ணல, நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எப்படி டப் பண்ணுவோம் அந்த சீனுக்கு, பார்க்கணும்ட்டு. அங்கே போய் இருந்து நாங்கள் பார்த்து ரசித்தோம். டப் பண்ணும்போதும் சரி, பார்க்கும்போதும் சரி ரசிக்கிறோம். நருட்டோ மட்டும் இல்லை, எல்லாத்தையும் ரசிக்கிறோம் நாங்க. மோஸ்ட்லி அவங்க கெட்டவங்களா இருந்தது ஒரு நம்ம நடுத்தரமான பார்த்தா அது வந்து ஒரு நல்லது தான்டா, இவங்களாம் தான்டா கெட்டாங்கன்ற மாதிரி ஒரு செக்மெண்ட். இல்லை அதான் நீங்கள் நம்ம ஆரம்பத்தில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி எல்லா கேரக்டருக்குமே ஒரு ஆர்க் இருக்கு. கெட்டவன் கூட ஏன் கெட்டவன் ஆனாங்கிறத ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஒரு ரீசன் இருக்கும். எக்ஸாக்ட்லி. பெயின் ஆகட்டும், இத்தாச்சி, உரோச்சிமாரு, எல்லாருக்குமே இருக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி. ஜெயா மாஸ்டர்லாம் சாகும்போது எனக்கெல்லாம் அழுக வந்துருச்சு. டப் பண்ணும்போது என்னடா முதுகுல குத்திட்டீங்களா, தாத்தாவை போட்டிங்களா. ஆமா, யா இட் வாஸ். ஆனா இவ்ளோ கனெக்ட் ஆயிருக்கும் நம்ம அந்த அனிமே கூட. எக்ஸாக்ட்லி. ஆனா அந்த ஜுரா போட்டது கூட பெயினுக்கு அது ஒரு ரீசனாவும் இருக்கும். இந்த மாதிரி அவனுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி. அதுதான் பெயின் கதையை கேட்டா நமக்கே பெயின் வந்துரும் இருக்கும். அதான் அவங்களுக்கு வந்து அந்த நருட்டோடைய பெயின் கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன், எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் சென்டிமெண்டா இருந்தது அந்த மாதிரி. அதான் ஒன்று ஜிராயா இந்த சீக்வென்ஸ் ஒன்று. அது இல்லாமல் நருட்டோ அடிக்கடி சொல்லிட்டு இருப்பான், சின்ன வயசுல இருந்து என்னை யாருமே மதிக்கவே இல்லை, என்னை எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க அப்படின்னா இந்த இதை வந்து அடிக்கடி சொல்லுவான். அதுவும் இல்லாமல் சாஸ்கே வந்து திருத்த ட்ரை பண்ணுவான்ல, இந்த கிளாசிக்கோடைய எண்ட் பார்ட்ல சாஸ்கே கூட சாஸ்கே
நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு அவன் என்ன ட்ரை பண்ணாலும் இவன் மட்டும் அவனை விடாம பிடிச்சிக்கிட்டே இருப்பான் திரும்ப திரும்ப, நீ போகக்கூடாது அப்படின்னு, நீ நல்லவன், நீ அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவான். ஸோ என்ன ஆனாலும் அவனுடைய வேர்ச்சூஸ், அவனுடைய வேல்யூஸை அவன் மாத்திக்கவே மாட்டான் எங்கேயுமே. அது ஏன்னா நருட்டோவை நீங்க வெறும் பார்க்கறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி உங்க வேல்யூஸையும் கத்துக்கினா இட் பி மோர் குட். எக்ஸாக்ட்லி, அதுதான் சொல்ல வர்றது. ஏன்னா இப்போ நல்ல படம்னு ஒன்று தேட்டரில் ஃபேமிலி சப்ஜெக்ட்னு போய் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இது எல்லாத்து பின்னாடியும் ஒரு ஸ்டோரி இருக்கு, எல்லாத்துலேயும் ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு. அந்த மெசேஜை எடுத்துக்கிட்டாங்கனாலே இவங்கெல்லாம் இந்த சண்டையே போட மாட்டாங்க. கண்டிப்பா சாபம் விட மாட்டாங்க. எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம் பாருங்க கைஸ், நீங்க என்ன, அதாவது நருட்டோவை நீங்க இது மனசுக்கு வந்து கஷ்டப்படுத்திருக்கீங்க நீங்க, புரியுதா? கேமரா ஆஃப் பண்ணா அது சம்டைம்ஸ் ஹர்ட்ஃபுல்லாக இருந்தாலும் ஐ அண்டர்ஸ்டாண்ட். அவங்க வர்ற சிச்சுவேஷன், அவங்க ஃபேன் அவ்வளவு உரிமை எடுத்துக்கிறாங்க. என்ன நீங்க பண்ண மாட்டீங்க, பண்ணுங்க நீங்க அந்த மாதிரி உரிமை எடுத்து. ஆமா, இது பர்சனல் கருத்து. ஸோ அவங்க அவ்வளவு உரிமை எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க வாய்ஸ் அவ்வளவு கனெக்ட் ஆகுது. கண்டிப்பா அவங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதால தான் திரும்ப அது வேணும்னு கேக்குறாங்க. எனக்கு புரியுது, பட் அது எதுவுமே நம்ம கையில இல்ல. கண்டிப்பா கைஸ், எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. அது எல்லாமே பாக்குறவங்க ஃபேன்ஸ் கையில மட்டும்தான் இருக்கு. கண்டிப்பா நீங்க ரெஸ்பான்சிபிளா ஒரு அனிமே பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் பிளாட்ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா, யூ வில் கெட் மோர் அனிமேஸ் அண்ட் உங்க கம்யூனிட்டி நல்லா இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் வி வாண்ட் டு சே. எக்ஸாக்ட்லி, தட்ஸ் கூல். ஸோ இப்போ வந்து நாங்க 2 பேரும் எங்க பிஸ்னஸே வந்து நான் இவன்ட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஆனிமே தீம்டா நம்ம வந்து ஏதாவது மாத்தணும் பேரு கீரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. நைஸ். எனக்கு என்னன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் தனியா வந்துருச்சு, அனிமே ப்ராஜெக்ட்ஸ் தனியாக ஒர்க் பண்ணணும், எக்ஸ்க்ளூசிவாக பண்ணணும், அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும், அதில் நம்ம தான் பெஸ்ட்டுன்னு வரணும் அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு வெறி அது. பட் இட் வில் டேக் டைம். we are slowly moving towards it. We will succeed. கண்டிப்பா நடக்கும். எங்க சேனல்ல இருந்து நாங்களும் அதுக்கு வந்து ரொம்ப ஒரு வாழ்த்துக்கள். வார்த்தை இல்ல, அது எனக்கு தமிழ் வேர்ட் வர மாட்டேங்குது. we hope that thing happens soon. So yeah, thank you. I think நீங்க உங்க ஸ்டுடியோ பத்தி சொல்லிருந்தீங்க, சாலிகிராம்ல இருக்குது. இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா சொன்னா so 5 years ஆச்சா நம்ம ஸ்டார்ட் பண்ணி சாய் சுரபி ஸ்டுடியோஸ் அப்படின்னு சொல்லி நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம். 2 பேரும் பார்த்துட்டு இருக்கோம். அதான் நாங்க ஆரம்பிச்சு எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேஜர் ப்ராஜெக்ட் வாஸ் நருட்டோ. ஸோ எங்களுக்கும் சரி எங்கள் ஸ்டுடியோவுக்கும் சரி லைஃப் கொடுத்தது நருட்டோ தான். அதனால இவங்க எல்லாரும் நினைக்கிறத விட நாங்கள் அதுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம். கண்டிப்பா பார்க்குறவங்கள விட அதுக்கு நாங்கள் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அடுத்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது அவங்களுக்கு புரியல. ஸோ நீங்க கேட்குற மாதிரி நாங்கள் அவங்க கிட்ட கேட்க முடியல. இல்ல அதுவுமே சோனி ஏன்னு தேடுங்க, அந்த சேனல் தான் அவர் யாரும் ரிப்ளை பண்ண போறது இல்லை. ஏன்னா இட்ஸ் அகைன் ஒரு சேனல் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. நீங்க ரிப்ளை பண்றீங்களா? அதனாலதான் அவங்க தெரியுதா. இப்போ நம்ம டப்பிங் ஸ்டுடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நியூ டேலண்ட்ஸ் யாரா இருந்தாலும் அவங்க நிஜமாவே பேஷனேட்டா இருக்காங்கன்னா நாங்க சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கோம். ஏன்னா என்கிட்ட டப்பிங் பேசணும்னு கேட்குற எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர் ஃபேன் டப் பார்த்து நான் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன், நல்லா ஒர்க் பண்ணுறீங்க, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்க, அடுத்து என்னன்னு நான் அவங்களை கைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நானாக பண்ணியிருக்கேன். இது எதுவுமே சார்ஜிங் இதெல்லாம் எதுவும் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் டப்பிங் கற்றுக் கொடுக்க காசு சம்பாதிக்கணுங்கிறது வந்து தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் இட். அப்படி எதுவுமே கற்றுக்க முடியாது ஆர்ட் ஃபார்மை பொறுத்த வரைக்கும். எங்களுக்கு அது பேஷன், உங்களுக்கு பேஷன் இருந்தால் தாராளமாக வாங்க. இன்னொன்று பேஷன்ஸ் வேணும் கண்டிப்பாக. அது இனி ஆர்ட் ஃபார்ம் கற்றுக்கிறதுக்கு டைம் ஆகும். அது ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அதுக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல. அந்த டைம் எடுத்துக்கிட்டு அந்த டைம் இருக்குன்னா வாங்க. அதே மாதிரி டப்பிங் கிளாஸ் எடுக்கிறோம் வாங்க ஜாயின் பண்ணுங்கன்றத தயவு செஞ்சு நம்பாதீங்க. அது என்னுடைய பர்சனல் கருத்து. அது அப்படி கத்துக்கிறது யூஸ் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ நான் நருட்டோக்கு பேசுறேன்னா அதை பார்த்து கத்துக்கிற மாதிரி வராது அது. ஸோ ஒரு கோர்ஸ், ஒரு புக்கு, ஒரு சிலபஸ் வச்சு இதை கற்றுக் கொடுக்க முடியாது. அந்த 30 days workshops எல்லாம் doesn't work. ஒர்க் ஷாப் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ப்ராக்டிக்கலாக என்ன எக்ஸ்பீரியன்ஸ், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கு, அதுதான் இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே அது அந்த ஷார்ட் ஸ்பேன்ல கத்துக்க முடியாது. ஏபிசிடி கற்றுக் கொடுப்பாங்க உங்களுக்கு டப்பிங் பொறுத்த வரைக்கும். இப்போவும் ரகு அண்ணா டப் பண்ணும்போது நானும் இவனும் ஸ்டுடியோவில் இருந்தோம்னா நாங்கள் உட்காந்து கவனிப்போம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு. அவர் சீனியரா? ஆமாம், 35-40 years இருக்கும் நினைக்கிறேன். ஸோ ரகுனா எங்களுக்கு சீனியர் தான். சீனியர் எல்லா விதத்துலையுமே அவர் சீனியர், ஒர்க் விதத்துலையும் சரி,
அவருடைய ஸ்டைல் வேற. அவர் என்ன பண்றாரு, அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்க முடியும், கண்டிப்பா. அதை அப்சர்வ் பண்ணுவோம் உட்காந்து. ஸோ இந்த மாதிரி பேஷனேட்டாக இருக்கிறவங்க யாருக்கு வந்து அசிஸ்டன்ஸ் தேவைனாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கோம். ஒரே ஒரு ரூல் என்ன அப்படின்னா, மைக்கு முன்னாடி உட்காந்து டப்பிங் பேச ஆரம்பிக்கணும்னா எங்களுடைய டப்பிங் யூனியன் இருக்கு, எங்கள் எல்லாரையுமே சார்ந்து இருக்கிற ஒரு யூனியன். இந்த யூனியன்ல அவங்க மெம்பர் ஆனால் மட்டும்தான் அஃபிஷியலாக டப்பிங் பேச முடியும் அப்படிங்கிறது ஒரு ரூல். அதை வந்து கடைபிடிக்க ரெடியா இருந்தாங்க அப்படின்னா நாங்கள் யூனியன்ல மட்டும்தானா இல்லை எல்லாமே காமனாகவே அப்படிதானா? டப்பிங்க்கு ஒரு யூனியன் இருக்கு, அதுக்கு தான் ஃபெஃப்சி அஃபிலியேட்டடா ஒரு யூனியன் இருக்கு. ஸோ அந்த யூனியன்ல மெம்பர் ஆனால் டப்பிங் ஒர்க் எங்க வேணாலும் அவங்க பேசலாம். என்னால முடிஞ்ச உதவியை செய்யறதுக்கு நாங்க 2 பேரும் எங்க ஸ்டுடியோவும் ரெடியா இருக்கோம். யாரா இருந்தாலும் so good. So if you guys are willing to join, அதாவது உங்களுக்கு டப்பிங் பண்ண ஆசை இருந்துச்சுன்னா ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க இதான் வழின்னு, கைஸ் கேன் அதுக்கு மட்டும் டெக்ஸ்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. இல்ல அதான் சொல்றேன், எனக்கு நிறைய இந்த மாதிரி மெசேஜஸும் வர்றப்ப மற்ற ஸ்பேம் மெசேஜஸ் வரும்போது இதெல்லாம் மிஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் இன்ஸ்டா மெசேஜஸ்ல யாருக்கும் ரிப்ளை பண்றதே இல்லை. பர்சனலா யாராவது அனுப்புனாலும் எனக்கு அது மிஸ் ஆயிடுது. ஓகே, அவ்வளோ அந்த மெசேஜஸ் வரனால யூ எக்ஸாக்ட்லி guys are frustrated. ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்க தான் செய்யும். பட் நமக்கு அதை வெளிக்காட்டுறது தெரியாது, காட்ட பழகல, அதனால அப்படியே விட்டாச்சு. எப்பயாச்சும் கொந்தளிச்சா தயவு செஞ்சு ஸ்பேம் பண்ணாதீங்க, அஃபிஷியல் சோர்ஸ்ல போய் கேளுங்க, எனக்கே தெரியாதையா விட்டுருங்கயா அப்படின்னு ஒரு ஸ்டோரி போடுவேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அப்படி இல்லாம இருக்கும், மறுபடியும் they'll come back. ஆமா, இப்போ இதுக்கு நருட்டோ அப்டேட்னு சொல்லிட்டு நம்ம போட்டுறலாம், இதான் நருட்டோ அப்டேட் வச்சுக்கோங்க. அப்படி போட்டீங்கன்னா எனக்கு அஃபிஷியலா பிரச்சனை வரும். ஓ எங்களை கேட்காம நீ அப்டேட் தெரியா அப்படின்னு. நீ வீடியோ பாருங்க, இந்த salary update எந்த அப்டேட்டும் கிடையாது, எங்களால எந்த அப்டேட்டும் கொடுக்க முடியாது. you are not in that place. எக்ஸாக்ட்லி, okay, we are not பிளேஸ்னே கிடையாது, எங்களுக்கே தெரியாது. அதுதான் பிரச்சனை இங்க. எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க சொல்லலைன்னா இவங்க கொந்தளிக்கிறதுல ஒரு அர்த்தம். எங்களுக்கே தெரியாது அது என்னன்னு. அடுத்து அவங்கள மாதிரி நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்களோ அதே நிலைமையில அவங்களும் இருக்காங்க. ஒரே கருத்து தான், நருட்டோ எங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு இந்த ஷோல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்களோ நாங்களும் அதே அளவுக்கு வெயிட் பண்றோம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பா அந்த புரிதலை வச்சுக்கிட்டு நம்மளும் ஒரு கம்யூனிட்டியா எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்தோம் அப்படின்னா கம்யூனிட்டி, எக்ஸாக்ட்லி, we can build a community guys. So நம்ம எதிரி இங்க இல்ல, இங்க தான் இருக்கீங்க. Okay, thank you so much. We were so grateful interviewing you guys. Thank you so much sensei. Thank you. Thank you. நான் ஜாப்பனீஸ்ல சொல்லட்டுமா? அரிகத்தோ. Konnichiwa. Okay, that's so nice. Thank you bro, thank you so much.